ஜெபத்தை ஏறெடுக்க போறோம். அல்லேலூயா. நம் திருச்சபைக்கு கொடுத்த வாக்குத்தத்தத்தை நான் வாசிக்க விரும்புகிறேன். வேதாகமம் வைத்திருக்கிறவர்கள் நீங்கள் உங்கள் கைகளில் வைத்திருந்தால் தொடர்ந்து என்னோடு கூட வாசிக்கும்படியாய் உங்களை தாழ்மையாய் கேட்டுக்கொள்கிறேன். உபாகமத்தின் புஸ்தகம் 31ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம். 31ஆம் அதிகாரம் உபாகமம் 8ஆம் வசனம். Deuteronomy chapter 31 verses 8. கர்த்தர் தாமே உனக்கு முன்பாக போகிறவர், அவர் உன்னோடு இருப்பார். அவர் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை. நீ பயப்படவும் கலங்கவும் வேண்டாம் என்றான். மோசே இந்த நியாயப்பிரமாணத்தை எழுதி அதை கர்த்தருடைய உடன்படிக்கை பெட்டியை சுமக்கிற லேவி புத்திரரான ஆசாரியருக்கும் இஸ்ரவேலுடைய மூப்பர் எல்லாருக்கும் ஒப்புவித்தது. அவர்களுக்கு கட்டளையிட்டது என்னவென்றால், விடுதலையின் வருஷமாகிய ஒவ்வொரு 7ஆம் வருஷத்தின் முடிவிலும் கூடார பண்டிகை. அல்லேலூயா, அல்லேலூயா. இந்த 7ஆம் ஆண்டின் நிறைவில் கர்த்தர் நம்மை நடத்தி வந்திருக்கிறார். 8ஆம் ஆண்டுக்குள்ளாய் பிரவேசித்திருக்கிற திருச்சபை. இந்த 7 ஆண்டுகத்திலும் கர்த்தர் திருச்சபையை அநேக விசுவாச பிள்ளைகளால் நிறைத்து கர்த்தருடைய நாமம் மகிமைப்படும்படியாய் இந்த நாள் வரைக்கும் கர்த்தர் நடத்தி வந்திருக்கிறார். அதனாலதான் கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிற பிரகாரமாய் 7ஆம் வருஷம் கூடார பண்டிகை. அல்லேலூயா, அல்லேலூயா. எல்லோரும் நம்ம எழுந்து நின்று கர்த்தருடைய சமூகத்தில் கர்த்தர் கொடுத்த இந்த 7 ஆண்டு, இந்த நிறைவின் ஆண்டு நம்ம அனுஷ்டிக்கிறோம். எழும்பி நின்று கர்த்தருடைய சமூகத்தில் நம்ம எல்லோரும் ஜெபிக்க போறோம். சபையார் அனைவரும் நீங்கள் எழுந்து நிற்கும்படியாய் உங்களை கேட்டுக்கொள்கிறேன். தொடர்ந்து ஆராதிக்க போறோம். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. எல்லாரும் தலைகளை தாழ்த்தி கண்களை மூடி கர்த்தருடைய சமூகத்தில் நம்ம எல்லாரும் ஜெபிக்க போறோம். எங்களை நேசிக்கிற அருமை பிதாவே, உம்மை நன்றியோடு துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். உம்முடைய சிறந்த மகிமையை உமக்கு செலுத்துகிறோம். ஆண்டவரே, இந்த நாளை காண செய்தீங்க. புதிய வருடத்துக்குள்ளாய் பிரவேசிக்கும் பொழுது கர்த்தர் கொடுத்த வாக்குத்தத்தத்தை நினைவு கூற உதவி செய்தீங்க. ஆண்டவரே, உம்முடைய வாக்குத்தத்தங்கள் சொல்லுகிற பிரகாரம் ஆண்டவரே நாங்கள் எல்லாரும் கீழ்ப்படிந்து அதன் பிரகாரம் நடக்கும் பொழுது அவைகள் உங்கள் மீது வந்து அவைகள் செயல்படுவதாக என்று சொன்ன நம்முடைய நல் வார்த்தைகளுக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, இந்த வேளையில கூட திருச்சபையை கர்த்தர் 7 ஆண்டுகளும் தம்முடைய வல்லமையுள்ள கரத்திலே நடத்தி சென்று நம்முடைய புயங்கள் செய்த அநேக அற்புதங்கள், திருச்சபையில் அநேக அதிசயங்கள், அநேக நன்மைகள், ஆண்டவரே அநேக நல்ல ஆசீர்வாதங்களை கர்த்தர் கட்டளையிட்டீங்க. கிருபையை பெருக செய்தீங்க. திருச்சபைக்காய் உம்முடைய இரக்கம் இருந்தது. ஆண்டவரே, உம்முடைய பாதுகாப்பு இருந்தது. உம்முடைய ஆலோசனை எங்களுக்கு இருந்தது. ஆண்டவரே, உம்முடைய பிரசன்னமாகுதல் எங்களோடு கூட எப்பொழுதும் இருக்கிறதற்காக நன்றி செலுத்துகிறோம். உம்முடைய சமூகம் முன்பதாக செல்கிறதற்காக நன்றி செலுத்துகிறோம். கர்த்தர் இந்த ஆண்டு கொடுத்த உம்முடைய வார்த்தைக்காய் நன்றி செலுத்துகிறோம். இவைகள் எல்லாம் உம்முடைய வார்த்தையினால் உண்டாயிற்று. திருச்சபை மனவாட்டியாகிய திருச்சபையானது அலங்கரிக்கப்படும்படியாய் பரிசுத்தப்படுத்த கர்த்தர் வல்லவர் என்பதை அறிந்திருக்கிறோம். சுத்திகரிக்கவும் நீர் ஒருவரே போதுமானவர் என்பதை அறிந்திருக்கிறோம். ஆண்டவரே, எங்களுடைய திருச்சபையின் 7 ஆண்டு, இந்த நிறைவின் ஆண்டில் நாங்கள் இயேசுவானவரை கொண்டாடும்படியாய் இந்த 7 வருடத்தின் முடிவிலும் உம்முடைய நாமம் மகிமைப்படும்படியாய் எங்களை நடத்தி வந்த எபனேசர் பிரவேசித்திருக்கிற 8ஆம் ஆண்டுக்காகவும் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, எங்களுடைய திருச்சபையை இம்மட்டும் கண்ணோக்கமாயிருந்து பழுக செய்தீர், பெருக செய்தீர். உம்முடைய பெருக்கத்தின் வருஷமாகிய நிறைவுக்காய் நன்றி செலுத்தீர். அவைகள் எல்லாம் உண்டாயிருந்ததற்காய் நன்றி செலுத்துகிறோம். உம்முடைய திருப்பாதம் பணிகிறோம். இயேசு என்ற நாமத்தில் ஆண்டவரே இவைகள் எல்லாம் வேண்டிக் கொள்கிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே,
ஆமென், ஆமென். தொடர்ந்து ஆராதிக்க போறோம். நம்ம எல்லாரும் உற்சாகமாய் மனதின் ஆழத்திலிருந்து, இருதயத்தின் ஆழத்திலிருந்து நம்ம எல்லாரும் நன்றி செலுத்த போறோம். கர்த்தர் கொடுத்த இந்த நிறைவான நல்ல ஆசீர்வாதங்களை எல்லோரும் அனுபவித்து அவருடைய நாமத்தை உயர்த்தும்படியாய் எல்லாருக்கும் அருள் செய்த நிறைய நல்ல நன்மைகள் உண்டு. இந்த நன்மைகளை நாம் மறுபடி கர்த்தருக்கு மகிமையாய் செலுத்தும்படியாய் கர்த்தருடைய சமூகத்தில் நம்ம எல்லோரும் ஆராதிக்க போறோம். இப்பொழுதும் நம் மத்தியில் சகோதரன் பிரவீன் அவர்கள், எட்வின் அவர்கள், ஆரோன் அவர்களை அழைக்கிறேன் தொடர்ந்து ஆராதனை செய்வதற்காக. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. Praise the Lord. Praise the Lord. Hallelujah. இயேசுவின் நாமத்திலே உங்கள் யாவரையும் வரவேற்கிறோம். JMF-இன் 7ஆம் ஆண்டு விழாவிலே உங்கள் யாவரையும் அன்பு கூர்ந்து இயேசு நாமத்திலே வரவேற்கிறோம். ஹல்லேலூயா. கொஞ்ச நேரம் ஆண்டவர் ஆராதிக்க போறோம். ஹல்லேலூயா. இது ஆண்டவர் ஆராதிக்கிற நேரம். என் ஆண்டவர் ஆராதனையிலே பிரியப்படுகிறவர். ஹல்லேலூயா. இருக்கிற இடத்திலே நின்ற வண்ணமாய் கொஞ்ச நேரம் சோதராம் சோதராம். ஹல்லேலூயா ஜீசஸ். சபையார் யாவரும் எழுந்து நின்று சோதராம் 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 சோதராம். எத்தனை பேர் கையை கொண்டு வந்திருக்கீங்க? கையை கொண்டு வந்தவங்களாம் கையை தட்டுங்க. கேட்கலையே? ஹல்லேலூயா. கேட்கலையே? எத்தனை பேர் வாய் கொண்டு வந்திருக்கிறீங்க? கேட்கலையே? நீங்க சொல்ற ஹல்லேலூயா எங்க கேட்கணும் தெரியுமா? பரலோகத்துக்கு கேட்கணும். ஹல்லேலூயா. இது அடைக்கப்பட்ட தேசம், ஆனால் உன்னை என்னின் சுதந்திரமாய் ஆண்டவர் வைத்திருக்கிறார். ஹல்லேலூயா. இந்த குறித்த கொஞ்ச நேரத்துல ஆண்டவருடைய மகிமையை ஹல்லேலூயா நாம் உணர வேண்டும். Thank you Jesus. Thank you Jesus. பிரியமான ஜனமே, என் ஆண்டவர் ஒரு மகிமையான தேவனாய் இந்த 7 ஆண்டுகளை நடத்தினார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஊழியத்துல பல மடங்கு ஆண்டவர் வைத்திருக்கிறார். ஹல்லேலூயா. எல்லாத்துக்கும் நாங்க நன்றி மாத்திர சொல்லுவோம். ஹல்லேலூயா. இந்த ஏழை கூப்பிட்டான், என் ஆண்டவர் எல்லா இடக்கண்களையும் நீக்கி எங்களை ரட்சித்தார். ஹல்லேலூயா. அனுதினமும் ஆண்டவரிடத்துல வேண்டும் போதெல்லாம் என் ஆண்டவர் கொடுத்த ஒரே ஒரு ஒன்றுதான் இரக்கம். ஹல்லேலூயா. என் ஆண்டவர் இரக்கத்துக்கு அளவே இல்லை. ஹல்லேலூயா. மடமாய் கண்களை திறந்து ஆண்டவரை மாற்றும் தரிசிக்க, ஆண்டவரை மாற்றும் பார்க்க ஆண்டவர் கிருபை கொடுத்துருக்கார். கரங்களை தட்டி நன்றி சொல்லுங்க, நன்றி சொல்லுங்க. ஹல்லேலூயா. ஓ நன்றி டாடி ஆண்டவரே, நன்றி டாடி ஆண்டவரே. ஓ உங்களுடைய கண்களால் ஆண்டவரே எனக்கு ஆண்டவரை கிருபை கொடுத்துக்கல. நன்றி டாடி, நன்றி நன்றி. ஓ ஜீசஸ், thank you Jesus. ஹல்லேலூயா. பிரியமான ஜனமே, எத்தனோ பேரு இங்க ஆண்டவர் இருக்கிறாங்க, அங்க ஆண்டவர் இருக்கான்னு சொல்றாங்க. ஆனா ஆண்டவர் உன் கண்ணாக நின்று தரிசனமாய் உன்னோடு பேசி வெளியரங்கமாய் கிரிகளை செய்து இம்மடமாய் நடத்துக்காரு. அப்படிப்பட்ட தேவனுக்கு நன்றி சொல்லுங்க. நன்றி டாடி, நன்றி டாடி. இதனால நான் இப்படி சொல்றேன், பார்க்கும் கண்களை தந்தீரையா, பாடும் உதடுகள் தந்தீரையா, பார்க்கும் கண்களை தந்தீரையா, பாடும் உதடுகள் தந்தீரையா, உழைக்கும் கரங்களை தந்தீரையா, ஓடும் கால்களை தந்தீரையா, உழைக்கும் கரங்களை தந்தீரையா, ஓடும் கால்களை தந்தீரையா. நன்றியோ. Thank you Jesus. Thank you Master. Thank you Jesus. செய்திரே நன்றி தகப்பனே, நன்மை செய்திரே. நன்றி பலிபீடம் கட்டுவோம், நல்ல தேவன் நன்மை செய்தார். நன்றி பலிபீடம் கட்டுவோம், நல்ல தேவன் நன்மை செய்தார்.
மாத்திரம் செலுத்துவேன். நன்றி பலி. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. என் ஆண்டவர் நீ கொடுக்கிற காணிக்கையில என் ஆண்டவர் சந்தோஷப்படுறதுல, நீ கொடுக்கிற எல்லா செல்வத்தை கண்டு என் ஆண்டவர் சந்தோஷப்படுறதுல, என் ஆண்டவருக்கு பிடிச்ச ஒரே பலி நன்றி பலியாகிய ஸ்தோத்திர பலி. ஹல்லேலூயா. நீங்க ஸ்தோத்திர பலி சொல்ல சொல்ல உன் வாழ்க்கையில கிருபை பெருகும். நீ ஸ்தோத்திர பலி சொல்ல சொல்ல ஒரு விடுதலை காண முடியும். நீ ஸ்தோத்திர பலி சொல்ல சொல்ல ஓ வெற்றியின் வாழ்க்கையை நீ காண முடியும். ஹல்லேலூயா. நன்றி டாடி, நன்றி நன்றி. ஓ நன்றி டாடி ஆண்டவரே, நன்றி டாடி ஆண்டவரே. ஓ ஜீசஸ். பிரியமான ஜனமே, நீ நன்றி சொல்லும்போது உனக்கும் என் ஆண்டவருக்கும் உடன்படிக்கை ஆண்டவர் உண்டாக்குகிறார். ஹல்லேலூயா. அந்த உடன்படிக்கை தருமா, நீ என்னுடைய மகன், நீ என்னுடைய மகள், நீ என்னுடையவன், நீ என்னுடையவள். ஹல்லேலூயா. யார் அப்படி சொல்ல முடியும்? என் இயேசு மாத்திரம் அப்படி சொல்ல முடியும். ஹல்லேலூயா. அது மாத்திரமல்ல, சத்திய வார்த்தைகளை தந்து உன்னை தேற்றுகிற தேவனாக இருக்கிறார். ஹல்லேலூயா. Thank you Jesus, thank you Jesus, thank you Jesus. Praise God. பாருங்க ஜனங்களே, பல சமயங்களே நீ நன்றி பலி செலுத்தி செலுத்தி ஒண்ணு இல்லைன்னு சொல்லிட்டு வெறும் மேகமா இருக்குது நீ பார்த்து கொண்டிருக்கிறாயா? கவலைப்படாத. என் ஆண்டவர் எல்லாத்துக்கும் ஒரு நேரத்தை வைத்திருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நீ விதைக்கிறதுக்கு ஒரு நேரத்தை வைத்திருக்கிறார். அது பலனை பெறத்துக்கு ஒரு நேரத்தை வைத்திருக்கிறார். ஹல்லேலூயா. களஞ்சியத்துல சேர்த்து வைக்கவும் ஆண்டவர் நேரத்தை கொடுத்துருக்க. ஹல்லேலூயா. பாருங்க, 7 வருஷம் ராஜாக்கு என்னது கனவுல என்ன வருதுமா? 7 வருஷம் பெரிய பஞ்சம் வரப்போகுது. ஹல்லேலூயா. அதற்கு முன்பாக பெருக்கமான ஆசீர்வாதமும் ஆண்டவர் தர போறாருன்னு சொல்லிட்டு, ஹல்லேலூயா. 7 வருஷத்துக்கு நீங்க செய்ய வேண்டியது ஒன்னே ஒண்ணுதான். என்னென்னலாம் நீங்க பழுகி பெருகணுமோ, என்னென்னலாம் நீங்க உருவாக்கணுமோ, ஆண்டவருக்காக உருவாக்கிட்டு ஒரு நேரம் வரும், இல்லாம ஒரு நேரம் வரும். அப்ப நீ ஒன்னே ஒண்ணுதான் செய்யணும். ஆண்டவர் உனக்கு ஏற்கனவே கொடுத்திருக்கிறார். ஆசீர்வாதங்களை கொண்டு ஜீவிக்க நீ பழகிக்க வேண்டும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இந்த 7 வருஷம் நீ கஷ்டப்பட்டல, ஆனா இன்னும் வருகின்ற பெரும் கஷ்டத்தின் மத்தியிலும் இந்த 7 வருஷத்தை நீ பெற்ற நன்மை கொண்டு ஆண்டவர் உன்னை போஷிப்பார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அதனால சொல்றேன், இந்த 8ஆம் ஆண்டு ஒரு ஆசீர்வாதமான ஆண்டாய் மாற்றி தருவார். ஹல்லேலூயா. இருந்த இடத்திலேயே தேவனை ஆதரிப்போம். Praise God. நல்லவர் நீர் ஒருவர் மாத்திரமே ராஜா. பரிசுத்தரே, பரிசுத்த தேவ ஆட்டுக்குட்டியானவரே, இம்மட்டுமா எங்களை காத்து வளர்த்து வந்தீரே, அதற்காக ஸ்தோத்திரம். 2000 ஆண்டுகளுக்கு முன்பாக வானமும் பூமியும் படைப்பதற்கு முன்னே எங்களை கண்டவரே, நன்றி தகப்பனே. உமக்கே எல்லாம் துதி கனமும் ஸ்தோத்திரம் உமக்கே ராஜா. துதி உமக்கே, கனம் உமக்கே, புகழும் மேன்மையும் ஒருவருக்கே. துதி உமக்கே, கனம் உமக்கே, புகழும் மேன்மையும் ஒருவருக்கே. துதி உமக்கே,
மறவாதவர், நன்மைகள் எதிர்பார்த்து உதவாதவர், ஏழையாம் என்னை என்றும் மறவாதவர், துதி உமக்கே கனம் உமக்கே புகழும் மேன்மையும் ஒருவருக்கே, துதி உமக்கே கனம் உமக்கே புகழும் மேன்மையும் ஒருவருக்கே, புகழும் மேன்மையும் ஒருவருக்கே. எத்தனை மனிதர்கள் பார்த்தேனையா, ஒருவரும் உம்மை போல இல்லையா. எத்தனை மனிதர்கள் பார்த்தேனையா, ஒருவரும் உம்மை போல இல்லையா. நீரின்றி வாழ்வே இல்லை உணர்வேனையா, உங்களின் மாறாண்மை மறவேனையா. நீரின்றி வாழ்வே இல்லை உணர்வேனையா, உங்களின் மாறாண்மை மறவேனையா. துதி உமக்கே கனம் உமக்கே புகழும் மேன்மையும் ஒருவருக்கே, துதி உமக்கே கனம் உமக்கே புகழும் மேன்மையும் ஒருவருக்கே, மேன்மையும் ஒருவருக்கே. என் மனநாளம் என்ற நீரறிவே, என் மன விருப்பங்கள் பார்த்துக் கொள்வே, என் மனமானம் என்ன நீரறிவே, என் மன விருப்பங்கள் பார்த்துக் கொள்வே. ஊரிய பாதைகளில் உடன் வருவே, சொர்த்தித்த நேரங்களில் பலன் தருவே. ஊரிய பாதைகளில் உடன் வருவே, சொர்த்தித்த நேரங்களில் பலன் தருவே. துதி உமக்கே கனம் உமக்கே புகழும் மேன்மையும் ஒருவருக்கே, துதி உமக்கே கனம் உமக்கே புகழும் மேன்மையும் ஒருவருக்கே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. Praise the Lord. சும்மா கையை கட்டிட்டு இருக்காதீங்க. இது கர்த்தர் உங்களுக்காக கொடுத்த நேரம். ஹalleluya. அவரை உயர்த்துங்க. அவர் உயர 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 நமக்குரிய காரியங்கள் எல்லாம் வாய்க்க பண்ண செய்வார். ஹalleluya. கர்த்தரை உன் வாழ்க்கையில உயர்த்தி பாரு. உனக்கு என்ன தேவையோ கர்த்தர் சந்திப்பார். Praise the Lord. எத்தனை பேர் ருசிக்கிறீங்க? கர்த்தர் நல்லவர் என்பதை ருசித்து பாருங்க. அவர் மேல் நம்பிக்கையா இருக்கிற மனுஷன் பாக்கியவான். இத்தனை ஆண்டு காலம் வனாந்தர தேசத்துல வந்து நடத்தி போஷித்து வந்தாரு. அவரை எப்படியாக துதிக்கணும். ஹalleluya, ஹalleluya. இந்த தேவன் என்றென்றைக்கும் உள்ள சதா காலங்களில் நம்முடைய தேவன். எத்தனை பேரால சொல்ல முடியும்? என்னுடைய தேவன், என்னுடைய தேவன். He is my Lord, He is my Lord, He is my King. Hallelujah. அவர் என்னை மரண பரியந்தம் நடத்தி செல்வார். இந்த தேசத்துக்கு அழைச்சிட்டு வந்தவர் என்னை சும்மா விட மாட்டாரு. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? Hallelujah. நீங்க கைகள் தட்டலனா பலூன் பொட்டி தெரிக்கும். Hallelujah. Praise the Lord. கரங்களை தட்டி தேவனை மகிமைப்படுத்துங்க, மகிமைப்படுத்துங்க. Praise God. யோர்தான் புரண்டு ஓடுது, யோர்தான் புரண்டு ஓடிக்கொண்டிருக்கிறது. எலியாவும் எலிசாவும் அக்கறைப்படுறாங்க.
they pass away to the other side. எலியா ரதத்தில் எடுத்துக் கொள்ளப்பட்டார். இப்ப எலிசா மட்டும் தனியா நிற்காரு. Praise the Lord. தீர்க்கதரிசிகளின் புத்திரர் எரிகோவில் இருந்து பார்த்து கொண்டிருக்கிறார். போகும்போது எலியாவு கூட போயிட்டான், வரும்போது எப்படி வாரா நான் பார்க்கிறேன். ஹalleluya. அநேகர் இப்படிப்பட்ட சூழ்நிலையில் இருப்பீங்க. Praise the Lord. எப்படி இவன் இந்த காரியத்தை கடந்து வர்றான் பாப்போம், எப்படி இவன் இந்த காரியத்தை அவன் மேற்கொள்றான் பாப்போம் அப்படின்னு பார்க்கக்கூடிய கண்களுக்கு முன்பாக எந்த கண்கள் உங்களை பார்த்து கொண்டிருக்கிறதோ அதே கண்களுக்கு முன்பாக புரண்டோடுகிற யோர்தானை பிளந்து கடக்க பண்ணுவார் என் தேவன். எந்த கண் பார்த்து கொண்டிருந்ததோ அதே கண்களுக்கு முன்பாக எலிசா அந்த யோர்தானை கடந்து வந்தார். ஹalleluya. அதுதான் நான் ஆராதிக்கிற தேவன், அவர்தான் நான் ஆராதிக்கிற தேவன், எலியாவின் தேவன் நம் தேவன். ஹalleluya. அவன் கரத்தில் ஒரு சால்வை இருந்துச்சு. Praise the Lord. எலியாவின் சால்வை அவன் கரத்தில் இருந்தது. எத்தனை பேர்கிட்ட சால்வை இருக்கு? எலியாவிலும் பெரியவர், எலியாவிலும் பெரியவர் என் இயேசு. எத்தனை பேரிடத்துல என் இயேசுவாக சால்வை இருக்கு? ஒரு எலியாவின் சால்வையை கொண்டு அந்த யோர்தானை பிளக்க முடியுமே, ஆனால் வாங்கிட்டு இருக்கிற இந்த ரட்சிப்பை கொண்டு எவ்வளவு கல்லமையான காரியங்களை செய்ய முடியும், எத்தனை யோர்தானை அவனால கடக்க முடியும். ஹalleluya. பார்க்கிற கண்களுக்கு முன்பாக உன் தலையை கர்த்தரால் உயர்த்த முடியும். விசுவாசிக்கிற தேவனுடைய மகிமையை காண்பார். எந்த கண்ணு பார்த்துக்கிட்டு இருந்துச்சோ, இவன் எப்படி இதை கடக்கிறான்னு பார்த்துக்கிட்டு இருந்துச்சோ, இவன் எப்படி இதை தாண்டுறான்னு பார்த்துக்கிட்டு இருந்துச்சோ, இவன் எப்படி இந்த வேதனையை சகித்துக் கொள்கிறான் பார்த்துக்கிட்டு இருந்துச்சோ, எப்படி இந்த நோயிலிருந்து விடுதலை பெறான்னு பார்த்துக்கிட்டு இருந்துச்சோ, அதே கண்களுக்கு முன்பாக என் தேவன் அந்த மனுஷனை கடக்க பண்ணினார், நம்மை கடக்க பண்ணியிருக்கிறார். ஹalleluya. இந்த 7 ஆண்டு காலம் கர்த்தர் கிருபையாய் காத்தார் அல்லவா? பிரைஸ் தி லார்ட். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஹalleluya. 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 praise the Lord. அப்படிப்பட்ட தேவனை நாம் ஆராதிக்கிறோம். praise the Lord. உன் கரத்துல இருக்கு சால்வை, உன் கரத்துல கர்த்தர் ரட்சிப்பின் சால்வையை கொடுத்திருக்கிறார். praise the Lord. நீ யோர்தானுக்கு முன்னாடி போய் நின்னு கலங்கிட்டு நிக்காத. praise God. உன் கரத்துல கர்த்தர் ரட்சிப்பின் சால்வையை கொடுத்திருக்கிறார். ஓங்கி கண்களுக்கு முன்பாக அடி வெட்டாந்தரையா. உனக்கு முன்பாக நிற்கிற எல்லா யோர்தான்களும் உனக்கு முன்பாக பிரவாகிக்கிற ஜலங்கள் எல்லாம் வெட்டாந்தரையாய் மாறி. எத்தனை பேர் ருசிக்க ஆயத்தமா இருக்கிறீங்க? எத்தனை பேர் ருசிக்க ஆயத்தமா இருக்கிறீங்க? எலியாவின் தேவனை நாம் ஆராதித்துக் கொண்டிருக்கிறோம். அந்த எலியாவின் ஆவி ஊற்றப்படும் கடைசி நாட்களில். மாம்சமான யாவர் மேலும் இந்த ஆவியை ஊற்ற போறாரு. நீ சும்மா வந்து வேடிக்கை பார்த்துட்டு போகும்படி வரல, கர்த்தர் உன்னை அழைத்துட்டு வரல. கர்த்தர் உன்னை வித்தியாசமாய் பயன்படுத்த போறார். ஹalleluya. ஒரு விசேஷமாய் பயன்படுத்த போறாரு. என் தேவன் விசேஷமாய் பயன்படுத்துவார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஹalleluya. ஹalleluya. praise the Lord. hallelujah. praise God. எலியாவின் தேவனே, எலி எலியாவின் தேவனே, அவர் இறங்கிடும் வேளையிலே அசைவாரும் அனலாகும் எங்கள் அக்கினி ஜுவாலையே, அசைவாரும் அனலாக்கும் எங்கள் அக்கினி ஜுவாலையே. எலியாவின் தேவனே, அவர் இறங்கிடும் தேவனே, எலியாவின் தேவனே, அவர் இறங்கிடும் தேவனே, அசைவாடும் அனலாகும் எங்கள் அக்கினி ஜுவாலையே, அசைவாடும் அனலாகும் எங்கள் அக்கினி ஜுவாலையே. நான் ஒருவன் மாத்திரம் நீங்கிருக்க பாதாளி படைகளை எதிர்த்திடுவேன். நான் ஒருவன் மாத்திரம் நீந்திருக்க பாதாளி படைகளை எதிர்த்திடுவேன். நான் ஜெபிக்க ஜெபிக்க அவர் தலையசைப்பார். நான் ஜெபிக்க ஜெபிக்க அவர் தலையசைப்பார். நெருப்பாய் இறங்கிடுவார் என் தேவன், நெருப்பாய் இறங்கிடுவார். ஆவியே, ஆவியே,
தெய்வம் நம்மை பின்தொடர்வார். வழி மாறி கீழ்த்தத்தில் படுத்தாலும் வார்த்தை தெய்வம் நம்மை பின்தொடர்வார். கடலினரை நோக்கி குதித்தாலும் கடலினரை நோக்கி குதித்தாலும் நீரை கொண்டு மீட்பார். ஜீவனை நீரை கொண்டு மீட்பார். ஆவியே 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 அசைவாடும் மனதாக்கும் எங்கள் அக்கினி ஜுவாலையே. அசைவாடும் மனதாக்கும் எங்கள் அக்கினி ஜுவாலையே. Praise the Lord. Hallelujah. ஆறுகளை கடக்கும் போது நான் உன்னோடு இருப்பேன். Praise the Lord. ஆறுகளை எத்தனை பேர் கடக்குறீங்க? நான் ஆறுகளை கடக்கும் போது நான் உன்னோடு இருப்பேன். Praise the Lord. தண்ணீர்களை கடக்கும் போது அவைகள் உன் மேல புரளுவதில்லை. Hallelujah. எந்த தண்ணீருக்கும் உன் மேல வல்லமை கிடையாது. விசுவாசிக்கிறீங்களா? எந்த ஜலத்திற்கும் உன் மேல வல்லமை கிடையாது. சுனாமியே வந்தாலும் கர்த்தர் ஜெயிக்கிறவர். ஹalleluya. நாம ஜெயிக்கிறவர் பக்கம் இருக்கிறோம். அதுதான் வார்த்தை சொல்லுகிறது. தண்ணீரை நான் கடக்கும் போது அவைகள் என் மேல புரளுவதில்லை. Praise the Lord. அக்கினியில நடந்தாலும் நான் வேக மாட்டேன். Praise God. எத்தனை பேர் சொல்லுவீங்க? எத்தனை பேர் சொல்லுவீங்க? எத்தனை பேர் சொல்லுவீங்க? நான் தண்ணீரை கடப்பேன். ஹalleluya. என்னை கர்த்தர் தண்ணீரை கடக்க பண்ணுவார். எலிசாவின் தேவன் என்னோடு இருக்கிறார். எலியாவின் தேவன் என்னோடு இருக்கிறார். நான் பிரச்சனையை கண்டு ஓட மாட்டேன். நான் எதிர்கொண்டு செல்லுவேன். நான் தண்ணீரை கர்த்தர் கடக்க பண்ணுவாரு. என் கரத்துல ரட்சிப்பின் வஸ்திரம் இருக்கு. ஓ லாரா பிரஷகர. ஓ thank you Father Jesus. Hallelujah. உன் பக்கத்தில் 1000 பேரும் உன் வலதுபுறத்தில் 10000 பேர் விழுந்தாலும் அது உன்னை அடங்காது. விசுவாசித்து அறிக்கை பண்ணு மகளே. விசுவாசித்து அறிக்கை பண்ணு. கர்த்தர் தண்ணீரை கடக்க பண்ண போறாரு. இந்த ஆண்டில உன்னை கடக்க பண்ண போறாரு. அக்கினியை நீ கடக்க பண்ண போறாரு. Praise the Lord. உன் முடி கூட கரிந்து போகாது. உன் முடி கூட கரிந்து போகாது. நீ அக்கினியை கடக்கும் போது நீ வெந்து போக மாட்ட. விசுவாசித்து அறிக்கை பண்ணு. Hallelujah. எத்தனை பெருவெள்ளத்தை எதிர்த்து நிற்கிற வல்லமை கர்த்தர் உனக்கு கொடுக்க போறார். Praise the Lord. Hallelujah. Hallelujah. இந்த தேவனை தான் நாம் ஆராதித்துக் கொண்டிருக்கிறோம். அசைவாடும் அனலாக்கும் எங்கள் அக்கினி ஜுவாலையே. அசைவாடும் அசைவாடும் அனலாக்கும் எங்கள் அக்கினி ஜுவாலையே. எலியாவே எலியாவின் தேவனே அவர் இறங்கிடும் வேளை. இதுதாங்க டைம். இதுதான் நேரம். இதுதான் நேரம். ஆவியானவர் உன் மேல ஊற்றப்பட போறார். அதை பெற்றுக்கொள் மகளே. அதை பெற்றுக்கொள் மகளே. கண்களை திறந்து வேடிக்கை பார்க்காத சகோதரன். கண்களை திறந்து வேடிக்கை பார்க்காத சகோதரி. பக்கத்துல யாரையும் பார்க்காத. இது உனக்கான நேரம். அந்த அபிஷேகத்தை பெற்றுக்கொள். அந்த அபிஷேகத்தை பெற்றுக்கொள். கர்த்தர் கொடுக்க போதுமானவரா இருக்கிறார். கர்த்தர் கொடுக்க போதுமானவரா இருக்கிறார். அந்த அபிஷேகத்தை பெற்றுக்கொள் மகளே. கண்களை மூடு. ஹalleluya. ஆண்டவரை நோக்கி பாரு. இந்த நேரம் உனக்குரிய நேரம். எலியாவின் தேவனே விசுவாசத்தை அறிக்கை பண்ணு. ஓ எலியாவின் தேவனே நான் மரித்தேன். நான் இதோ சதா காலங்களில் உயிரோடு இருக்கிறேன். அவர் உயிரோடு இருக்கிறவராகவே தம்மை வெளிப்படுத்திக் கொண்டிருக்கிறார். மகளே கலங்காத. உனக்கு விரோதமாய் இருக்கிற யோர்தானை கர்த்தர் கடந்து போக பண்ண போறார். உனக்கு விரோதமாய் 7 மடங்கு அக்கினி எழும்பினாலும் கர்த்தர் உன் பட்சத்தில் இருக்கிறபடினால் நீ அசைக்கப்படுவதில்லை. நீ அசைக்கப்படுவதில்லை. கையை கட்டிட்டு சும்மா நிற்காத மகளே. கரங்களை தட்டி என் தேவன் மகிமைப்படுத்து. என் கரங்களை தட்டி என் தேவன் மகிமைப்படுத்து. கண்களை மூடி யாரையும் வேடிக்கை பார்க்காத. யாரையும் வேடிக்கை பார்க்காத. யாரையும் வேடிக்கை பார்க்காத. அந்த ஆவியானவர் உன் மேல ஊற்றப்பட போறார். அந்த ஆவியானவர் உன் மேல ஊற்றுவார். ஹalleluya. ஒரு மேல் வீட்டு அறையில் அபிஷேகம். ஒரு மேல் வீட்டு அறையில் வல்லமை. சபையில மூடுவதாக. சபையில நிரப்புவதாக. ஓ I praise you Lord.
இரைச்சல் சத்தம் இந்த இடத்துல துணிக்கணும். ஒரு பெருவெள்ளத்தின் இரைச்சலின் சத்தம் இந்த இடத்துல துணிக்கணும். ஹalleluya. உலகத்தை கலக்கிறவர்கள் இங்கேயும் வந்து விட்டார்கள் என்று சொல்லி ஓ ஜனங்கள் ஆச்சரியப்படத்தக்க வண்ணமாய் ஆச்சரியப்படும் வண்ணமாய் கர்த்தர் தம்முடைய பிள்ளைகளை எடுத்து பயன்படுத்த போறார். தம்முடைய ஆவியை ஊற்ற போறார். இதுவரைக்கான நேரம், இது கடைசி காலம். மகனை பிரயோஜனப்படுத்தி ஆண்டவரிடத்துல கேளு. கர்த்தர் எவரையும் மேன்மைப்படுத்த என் தேவன் போதுமானவர். தாகமுள்ளவன் தண்ணீரை ஊட்ட என் தேவன் போதுமானவர். கேளு மகனே, ஆண்டவரே என்ன நிரப்புங்கப்பா, என்ன நிரப்புங்கப்பா. இந்த சின்ன மனுஷனுக்குள்ள அவர் பெரிய ஆண்டவர் வந்தார். எதையும் செய்யலாம். தண்ணீரை தாட்சரசமாய் மாற்றலாம். ஓ thank you Father. தகப்பனே உமக்கு நன்றி ஆண்டவரே. ஓ எலியாவின் தேவனை நாம் ஆராதிக்கிறோம். இயேசுவானவர் இந்த பூமியில எடுத்துக்கொள்ளப்பட்ட போது அவர் சொல்லிட்டு போன ஒரு காரியம் என்ன தெரியுமா? நான் பிதாவினிடத்துல போகிறேன், நான் பிதாவினிடத்துல போகிறேன். என்னை விசுவாசிக்கிறவன் நான் செய்த கிரியைகளை தானும் செய்வான், அதிலும் மேலானவைகளை செய்வான். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஆண்டவரே இதையும் செய்யணும், இதுக்கு மேலையும் செய்யணும். கர்த்தர் என்னை பயன்படுத்துவார். விசுவாசித்து அறிக்கை பண்ணு. அவர் சொல்லிட்டு போயிருக்காரு, வாக்கு கொடுத்தவர் வாக்கு மாறாதவர், வாக்கு கொடுத்தவர் வாக்கு மாறாதவர். என்னை விசுவாசிக்கிறவன் நான் செய்த கிரியைகளை தானும் செய்வான், அதிலும் மேலானவைகளை செய்வான். ஓ thank you Father. அந்நிய ரசமாய் மாற்ற கர்த்தர் எனக்கு வல்லமை கொடுப்பார். ஹalleluya. பாறையை தொட்டா வல்லமை புறப்படும். வஸ்திரத்தை தொடும்போது பவுலின் வஸ்திரத்தை தொட்டபோது வல்லமை புறப்பட்டது. எத்தனை பேருக்கு வேணும்? எத்தனை பேருக்கு வேணும்? ஹalleluya. சும்மா போகல, அவரு சொல்லிட்டு போயிருக்காரு. மகளை சொல்லிட்டு போயிருக்காரு. ஹalleluya. வார்த்தை பிடித்துக்கொள், வார்த்தை பிடித்துக்கொள், வார்த்தை பிடித்துக்கொள். ஆண்டவரே சொல்லிட்டு போயிருக்கிறீங்க, நான் உன்னோடு இருப்பேன்னு சொன்னீங்க. ஆண்டவரே எனக்கு ஏன் இந்த கவலை, எனக்கு ஏன் இந்த போராட்டம், எனக்கு ஏன் இந்த பிரச்சனை? விடுதலை கொடுங்க. இந்த நாளில் கடக்க பண்ண போறார். யோர்தானை கடக்க பண்ண போறார். செங்கடலை கடக்க பண்ண போறார். ஓ உன் கரத்தில் இருக்கிற கோலை நீட்டு, உன் கரத்தில் இருக்கிற கோலை நீட்டு. ஓ thank you Father. கர்த்தர் ஒரு காற்றை வீச பண்ண போறார். ஒரு பெருவெள்ளத்தின் இரைச்சலின் சத்தம் துணிக்கப்படும். Praise the Lord. Hallelujah. Hallelujah. நெருப்பாய் இறங்கிடுவார் என் தெய்வம். நெருப்பாய் இறங்கிடுவார். வேறொரு தேற்றவாளனை ஹalleluya உங்களுக்கு தந்திடுவார். பிதாவின் நாமத்தினால வேறொரு தேற்றவாளனை உங்களுக்கு தந்திடுவார். அவர் சகல சத்தியத்தில் உங்களை நடத்துவார். இப்போது உங்களோட இருக்கிற ஒரு தேற்றவாளன். ஆண்டவரே என்ன தேற்றுங்கப்பா, என்ன தாங்குங்கப்பா, என்ன நடத்தி செல்லுங்கப்பா. வனாந்திர தேசத்துல குடும்பத்தை தூர தேசத்துல விட்டுட்டு தனிமையில வந்து இருக்கிற மகனை, மனைவியை தூரத்துல விட்டுட்டு தனிமையா இருக்கிறீங்க, பிள்ளைகளை தூரத்தில் விட்டுட்டு தனிமையா இருக்கிறீங்க, புருஷனை தூரத்தில் விட்டு தனிமையா இருக்கிறீங்க. அவருடைய கிருபை நம்மளை தாங்கணும், அவருடைய கிருபை நம்மளை தாங்கணும். ஆண்டவரே எங்களை நிரப்புங்கப்பா, எங்களை நிரப்புங்கப்பா. மாம்சத்தில் இந்த உலகத்தை ஜெயிக்க முடியாது மகனே, மாம்சத்தில் இந்த உலகத்தை ஜெயிக்க முடியாதவனால நீ தலைகீழனாலும் இந்த உலகத்தை ஜெயிக்க முடியாது. ஹalleluya, ஹalleluya. அந்த ஆண்டவரிடத்துல கேளு, அறிக்கை பண்ண. ஆண்டவரே ஹalleluya, என்ன நிரப்புங்கப்பா, என்ன நிரப்புங்கப்பா. ஆண்டவரே நான் அதை சுதந்திரிக்கணும். இந்த நாள் இந்த இடத்துல கடந்து செல்லும் போது ஆவியானவருடைய ஹalleluya வல்லமையில சபை கடந்து செல்லணும். சும்மா இந்த இடத்துல வந்துட்டு போகாதபடிக்கு ஆரம்பார்த்தமா இருந்தாலும் என் தேவன் முடிவை சம்பூர்ணமாய் மாற்றி கொடுக்கிறவர். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஹalleluya, ஹalleluya. அந்த தேவனை நாம் ஆராதிக்கிறோம். இந்த இயேசுவை நாம் ஆராதித்துக் கொண்டிருக்கிறோம். Praise the Lord. இயேசுவானவர் மரித்து போனார். ஹalleluya. இயேசுவானவர் சிலுவையில் அறையப்பட்டு மரித்து போனார். பிசாசுக்கு ரொம்ப கொண்டாட்டம், பிசாசு ரொம்ப சந்தோஷப்பட்டு கொண்டிருக்கிறார்.
இயேசுவை என்ன செய்தாச்சு? கொன்று போட்டாச்சு. ரொம்ப சந்தோஷமா இருக்கிறான். இப்போதான் எருசலேம் எங்கிலும் ஒரு நாமம் கேட்கப்பட்டு கொண்டே இருக்கிறது. Praise the Lord. அவரு மரித்து போனாரு. மாம்சத்தில் வெளிப்பட்ட இயேசு, he was dead. But now people hearing one name, the name above all the names. Hallelujah. The name above all the names. Praise the Lord. இந்த நாமம் எல்லா நாமத்திற்கும் மேலான நாமம். பிசாசு பார்க்கிறான், இதை இப்படியே விட்டுற கூடாது, இதை இப்படியே விட்டுற கூடாது, ஜனங்கள் மோட்சத்துக்கு போயிடுவாங்க, இதை இப்படி அதட்டணும்னு சொல்லி அவன் எத்தனோ தந்திரங்கள் மாயங்களை செய்து கொண்டிருக்கிறான். அன்னைக்கு தொடங்கின அந்த நாமம், அன்னைக்கு பேசப்பட்ட அந்த நாமம், அது இயேசுவின் நாமம். ஹல்லேலூயா. அவர் நாமம் இயேசு கிறிஸ்து, அவர் நாமம் இயேசு கிறிஸ்து, அவர் நாமம் இயேசு கிறிஸ்து, அவர் நாமம் இயேசு கிறிஸ்து. வானத்திலும் இந்த பூமியிலும் ஒரு நாமம் உண்டு. வானத்திலும் இந்த பூமியிலும் வல்லமையான ஒரு நாமம் உண்டு. மனுஷருக்குள்ளே வல்லமையான வேறொரு நாமம் இல்லை. மனுஷருக்குள்ளே வல்லமையான வேறொரு நாமம் இல்லை. அவர் நாமம் இயேசு கிறிஸ்து, அவர் நாமம் இயேசு கிறிஸ்து, அவர் நாமம் இயேசு கிறிஸ்து, அவர் நாமம் இயேசு கிறிஸ்து. வானத்திலும் இந்த பூமியிலும் வல்லமையான ஒரு நாமம் உண்டு. வானத்திலும் இந்த பூமியிலும் வல்லமையான ஒரு நாமம் உண்டு. மனுஷருக்குள்ளே வல்லமையான வேறொரு நாமம் இல்லை. ஹல்லேலூயா. மனுஷருக்குள்ளே வல்லமையான வேறொரு நாமம் இல்லை. அவர் நாமம் இயேசு. அவர் நாமம் இயேசு கிறிஸ்து. அவர் நாமம் இயேசு கிறிஸ்து. அவர் நாமம் இயேசு அடிக்கப்பட்டது. இயேசு அடிக்கப்பட்டது. அவர் நாமம் இயேசு கிறிஸ்து. வானத்திலோ இந்த பூமியிலோ வல்லமையான ஒரு நாமம் உண்டு. வானத்திலும் இந்த பூமியிலோ வல்லமையான ஒரு நாமம் உண்டு. மனுஷருக்குள்ளே வல்லமையான வேறொரு நாமம் இல்லை. இயேசுவே. மனுஷருக்குள்ளே வல்லமையான
வைக்கப்பட்டு போனதா சரித்திரமே இல்லை. Praise the Lord. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? கரங்களை தட்டி என் தேவனை மகிமைப்படுத்துங்க. கரங்களை தட்டி என் தேவனை மகிமைப்படுத்துங்க. Hallelujah. Hallelujah. இந்த தேவன் என்றென்றைக்கும் உள்ள சதா காலங்களில் நம்முடைய தேவன். மரண மறியல்ல நம்மை நடத்துகிறவர். Hallelujah. அந்த இயேசுவின் நாமம் சொன்னார்கள் பேய்கள் நடுங்கும். அந்த நாமத்தை சொன்னா Hallelujah. பிசாசுகள் அலறும். Praise the Lord. அந்த நாமத்தை உச்சரிக்க உன் வாழ்க்கையில ஒரு பரிசுத்தம் காணப்படும். அந்த நாமத்தை உச்சரி. Hallelujah. இயேசுவின் நாமம் உன் வாழ்க்கையில உச்சரிக்கப்படட்டும். அறிக்கை பண்ணு. ஆண்டவரே, இயேசுவே, ஐயரே, எனக்கு இறங்குங்கப்பா. எந்த காரியத்துக்காக இங்க வந்திருக்கிறீங்க தெரியல, எந்த காரணத்துக்காக வந்தீங்க தெரியல. என் ஆண்டவருக்கு தெரியும். நீ வந்திருக்கிற நோக்கி ஆண்டவருக்கு தெரியும். அவரை நோக்கி ஏசப்பான்னு கூப்பிட்டு அறிக்கை பண்ணு. ஏசப்பான்னு வாயை திறந்து அறிக்கை பண்ணுவீங்களா? ஏசப்பான்னு கூப்பிடுங்க எல்லாரும் சபையா. ஏசப்பா, இயேசுவே, இயேசுவே, தாவீதின் குமாரனே, எனக்கு இறங்குங்கப்பா. வைக்கப்பட்டு போக மாட்டேன். இந்த நியமத்தை சொல்லி கூப்பிட்டீங்கல்ல, வைக்கப்பட்டு போகவே விட மாட்டாரு. வைக்கப்பட்டு போக விட மாட்டாரு. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? Hallelujah. Hallelujah. Praise the Lord. எந்த கண்கள் பார்த்து கொண்டிருந்ததோ அந்த கண்களுக்கு முன்பாகவே அந்த யோர்தானை கடக்க பண்ணினார். அந்த யோர்தானை கடக்க போற எந்த கண்கள் உன்னை பார்த்து கொண்டிருக்கிறதோ அதே கண்கள் முன்பாக கர்த்தர் உன்னை யோர்தானை கடக்க பண்ண போறார். Praise the Lord. நீ வைக்கப்பட்டு போகவே இல்லை. Hallelujah. Hallelujah. அவர் உன்னை விட்டு கொடுக்க மாட்டார். Hallelujah. விட்டு கொடுக்கலையே, விட்டு கொடுக்கலையே, சாத்தான் கையிலும் மனுஷ கையிலும் விட்டு கொடுக்கலையே, விட்டு கொடுக்கலையே, விட்டு கொடுக்கலையே, சாத்தான் கையிலும் மனுஷ கையிலும் விட்டு கொடுக்கலையே. சொல்லுவீங்க, என் ஆண்டவர் என்னை விட்டு கொடுக்க மாட்டார். அதற்காக அல்ல, என்னை தெரிந்தெடுத்துக்க கொண்டு வந்தது. Praise the Lord. ஓய்வு நாட்களில் சீஷர்கள் கதிர் கொறித்து சாப்பிட்டு கொண்டிருந்தாங்க. அவங்க முறைமையின்படி அன்றைக்கு செய்யக்கூடாது. ஏசப்பா கிட்ட வந்து கம்ப்ளைண்ட் பண்றாங்க, உங்களுடைய சீஷர்கள் இப்படி செய்யறாங்களே. ஆண்டவர் என்ன செய்திருப்பாரு? சீஷர்கள் எல்லாம் என்ன பண்ணிருப்பாரு? என்ன பண்ணிருப்பாரு? லெஃப்ட் ரைட் வாங்கிருப்பாரா இல்லையா? இல்லங்க, இல்ல. அவர் அப்படி விட்டு கொடுக்கிற தேவனே அல்ல. Praise the Lord. 4 பேருக்கு முன்னாடி உன்னை விட்டு கொடுத்து நீ வெட்கப்பட்டு போகணும்னு என் ஆண்டவருக்கு எண்ணமே கிடையாது. Hallelujah. விசுவாசிக்கிறீங்களா? விசுவாசிக்கிறீங்களா சிஸ்டர்? விசுவாசிக்கிறீங்களா பிரதர்? Hallelujah. அந்த இடத்துல அவர் விட்டு கொடுக்க மாட்டார். அதுதான் நம்ம ஆராதிக்கிற தேவன். Praise the Lord. அவரை ஆராதிக்கிறோம். Praise God. அவர் விட்டு கொடுக்க மாட்டார். ஆமா, லேகியம் எத்தனை லேகியனா இருந்தாலும் அவனை விடுதலை பண்ணணும். ஆமா, எத்தனை கடல் கொந்தளித்தாலும் அவனை விடுவிக்கணும். அவர் விட்டுட்டு போகவே மாட்டார். Praise the Lord. அவர் உன்னை தீர்மானிச்சிட்டார்னா, உன்னை குறித்த தீர்மானம் அவர்கிட்ட இருக்கும் சொன்னா நிச்சயமாகவே அவர் வருவார். Hallelujah. அவர் வரப்போகிறார். சபை ஆயத்தப்படுவோம், அநேகரை ஆயத்தப்படுத்துவோம். தேவன் தாமே நம் ஒருவரை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எல்லாரும் உற்சாகமாய் ஆராதிச்சீங்கன்னு நான் விசுவாசிக்கிறேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஒரு பெரிய விடுதலை உண்டானது. இது கர்த்தருடைய கிருபை, அவருடைய கண்களிலே கிடைத்த தயவு. ஹல்லேலூயா. இந்த 7ஆம் ஆண்டின் நிறைவில் நாங்கள் நின்று கொண்டிருக்கிறோம். 8ஆம் ஆண்டுக்குள்ளாய் பிரவேசிக்கும்படியாய் தேவனாகிய கர்த்தர் பாராட்டின அநேக நன்மைகள் 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 ஏராளம் தாராளம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இந்த வேளையில கூட நம்மத்தில இருக்கிற மூத்த போதகர் ஐயா அவர்கள், பிரேம்நாத் அவர்கள் நம்மத்தில வந்திருப்பது மிகுந்த சந்தோஷம். கூட ஐயரம்மாவும் வந்திருக்கிறாங்க, மிகுந்த சந்தோஷம். அநேக நாட்களுக்கு பின்பு ஹல்லேலூயா எங்கள் திருச்சபைக்கு வருவதை நாங்கள் மகிழ்ச்சியாய் வரவேற்கிறோம். அதுபோல ஒவ்வொரு போதக பிதாக்களும் ஏசிஎஃப்ல இருந்து வந்திருக்கிறாங்க. இன்னும் பாஸ்டர் பார்த்திபன் வந்திருக்கிறாங்க. அகப்ப ஃபெல்லோஷிப்ல இருந்து சேர்மன் வில்லி வந்திருக்கிறாரு. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எல்லாரும் இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்திலே நான் வாழ்த்தி வரவேற்கிறேன். ஹல்லேலூயா. ஒவ்வொருவருக்கும் இயேசுவின் நாமத்திலே வாழ்த்துக்கள். ஹல்லேலூயா. அதோடு கூட
வந்திருக்கிற ஒவ்வொரு திருச்சபையின் பிள்ளைகளுக்காய் நான் நன்றி சொல்லுகிறேன். இயேசுவின் நாமத்திலே ஒவ்வொருவரையும் வாழ்த்தி நான் ஆசீர்வதிக்கிறேன். கர்த்தர் கொடுத்த பெரிதான நன்மைகளை ருசித்து பார்த்து இந்த 8ஆம் ஆண்டுக்குள்ளாய் பிரவேசிக்க இருக்கிறோம். நம்மத்தில் இருக்கிற மூத்த போதகரையா அவர்கள் வந்து, பிரேம்நாத் ஐயா வந்து சபையை ஆசீர்வதித்து ஜெபிக்கும்படியாய் அவர்களை நான் தாழ்மையாய் வரவேற்றுக் கொள்கிறேன். கர்த்தர் நல்லவர், அவருடைய கிருபை என்றும் உள்ளது. ஹல்லேலூயா. உங்கள் எல்லோரையும் பார்ப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி. ஹல்லேலூயா. திடீரென்று வர வேண்டும் என்று தோன்றிற்று. ஹல்லேலூயா. திருச்சபையிலே அநேக சபைகள் எழும்பிக் கொண்டு இருக்கிறதை பார்க்கும் பொழுது தேவனுடைய திட்டம் நிறைவேறி கொண்டு இருக்கிறதை நன்றாக உணரவும் அனுபவிக்கவும் முடிகிறது. ஹல்லேலூயா. வந்திருக்கிற அநேக சபை போதகர்கள் உண்டு. இங்கு தேவனுடைய கிருபை நம்மை தாங்கிக் கொண்டு இருக்கிறது. 7 ஆண்டுகள் கண்ணின் கருமணியை போல பாதுகாத்து நிறைவுபடுத்தினார். புதிய துவக்கத்தை, இந்த 8வது புதிய துவக்கத்தை என் கர்த்தர் கொடுத்திருக்கிறார் என்று சொன்னால் ஒரு முகாந்தரம் உண்டு. ஹல்லேலூயா. 7 ஆண்டுகள் ஒரு சாதாரணமான ஆண்டுகள் அல்ல. பல நெருக்கடிகள், பல போராட்டங்கள், பல சேர்க்கைகள், பல பிரிவினைகள் எல்லாம் நடந்து முடிந்து 7 நிவர்த்தி ஆயிற்று. இனி தொடக்கத்தின் நாட்களாக புதிய புதிய காரியங்களை கர்த்தருக்கென்று செய்யும்படியான கிருபையை கர்த்தர் இந்த நாட்களிலே மூப்பர்களுக்கும் சபையை நடத்துகிறவர்களுக்கும் விசுவாசிகளுக்கும் என் கர்த்தர் தருவார். ஒன்று சொல்ல விரும்புகிறேன், விசுவாசிகள் விசுவாசிகளாகவே இருக்கக்கூடாது. ஹல்லேலூயா. சில பாஸ்டர்ஸுக்கெல்லாம் ஒரு மாதிரி ஆயிடும். என்னடா திடீர்னு விசுவாசிகளாக இருக்கக்கூடாதுன்னு சொன்னா வித்தியாசமா போயிடுவேன்னு இல்லை, அப்படி இல்லை. சபை என்பது ஒவ்வொருவர்களுக்குள்ளாக இருக்கிற தாளந்துகளை வெளிப்படுத்துகிற சபையாக இந்த நாட்களிலே காணப்பட கர்த்தர் உதவி செய்யும். ஒன்று சேர்ந்து நாம் துதிப்போம் என்று சொல்லுவோம். சடனா ஒன்று சேர முடியாதபடியும் இருக்கும். ஆனாலும் தேவன் நம்மை ஆளுகை செய்து இந்த புதிய 8வது துவக்கத்திலே அற்புதமான விடுதலைகளை கர்த்தர் ஒவ்வொருவருக்கும் தருவார். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. நான் ஜெபிக்க போகிறேன். ஆண்டவர் இந்த சபையை ஆசீர்வதித்து இன்னும் பெருக்கத்தின் ஆண்டாக, பெருக்கத்தின் துவமாக, விரிவாக்கத்தின் துவக்கமாக, ஆசீர்வாதத்தின் துவக்கமாக, அற்புதங்கள் செய்கிற துவக்கமாக என் கர்த்தர் மாற்றி ஒவ்வொருவரையும் என் கர்த்தர் எடுத்து உபயோகப்படுத்துவார். கண்களை மூடி நாம் ஜெபம் பண்ணுவோம். அன்பின் தேவனே, கிருபையின் ஆண்டவரே, உம்முடைய வல்ல கரம் கர்த்தாவே ஒவ்வொருவர் மேலும் இந்த நேரத்தில் இறங்கட்டும். ஆண்டவரே, எத்தனையோ கிருபைகளை, நன்மைகளை என் கர்த்தர் 7 ஆண்டுகளிலே கொடுத்து ஆண்டவரை பராமரித்து ஆசீர்வதித்து பலப்படுத்தி கொண்டு இருக்கிறதான தேவன், இந்த புதிய ஆண்டில், இந்த 8வது துவக்கத்தின் நாளில் என் தேவன் அற்புதமான கதவுகளை என் கர்த்தர் திறப்பீராக. ராபா லாக்கியா நமியோ ரோதிலா ஹதின மோக்குவோ தீனக சந்திரா லமியோ ரோதி கால மூக்குரோ மனாமாக்கதால் அபியோ ரபிதான மூக்கு. தேவனால் கூடாத காரியம் ஒன்றும் இல்லை என்று விசுவாசிக்கிறவர்களுடைய வாழ்க்கையில், தேவனால் எல்லாம் கூடும் என்று விசுவாசிக்கிறவர்களுடைய வாழ்க்கையில் என் கர்த்தர் அற்புதமான கதவுகளை என் கர்த்தர் திறப்பார். நாங்கள் நினைக்கிற நினைவுகளை காட்டிலும் எத்தனையோ பிரச்சனைகள் நம்முடைய வாழ்க்கையிலே வந்தாலும் எல்லாவற்றையும் ஒன்றுமில்லாமல் போகச் செய்து ஆசீர்வாதத்தின் மழையை சபையிலே என் கர்த்தர் தருவாராக. ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலும் சுகம் உண்டாயிருக்கட்டும். ஒவ்வொரு வாழ்க்கையிலும் பெருக்கம் உண்டாயிருக்கட்டும்.
சம்பாத்தியம் உண்டாயிருக்கட்டும், சேர்க்கை உண்டாயிருக்கட்டும். அநேக ஆத்துமாக்கள் வெளியிலே கிடக்கிறார்கள். அவர்கள் எல்லாவற்றையும் கொண்டு வந்து சேர்க்கிற திருச்சபையாய் கர்த்தர் இந்த சபையை ஆசீர்வதிக்கும்படியாய் ஆண்டவருடைய அனுக்கிரகமும் கர்த்தருடைய கிருபையும் அளவில்லாமல் சபையிலே பெருகும்படியாக நான் ஜெபிக்கிறேன். ஆண்டவரே, நடத்துகிற ஒவ்வொருவரையும் வேலி அடைத்து என் கர்த்தர் பாதுகாத்து ஒரு மனதோடு எழுந்து கட்டுவோம் வாருங்கள் என்று சொன்னதின்படி ஒரு மனதோடு எழுந்து கட்ட கர்த்தர் ஒவ்வொருவருக்கும் உதவி செய்யும். சிறு குழந்தைகள் முதல் கொண்டு பெரியவர்கள் வரை இயேசு கிறிஸ்துவினுடைய வல்லமையின் கரம் தொட்டு அபிஷேகத்தினாலே ஒவ்வொருவரையும் நிறைத்து அனலுள்ள ஒரு வாழ்க்கையை கொடுத்து கர்த்தருடைய வருகைக்காக காத்திருந்து எல்லாவற்றையும் பெற்றுக்கொள்ள கர்த்தர் ஒவ்வொருவருக்கும் உதவி செய்யும். தேவ கிருபையினாலே நிரப்பும். ஞான ஸ்நானங்கள் நடைபெறட்டும், அபிஷேக கூட்டங்கள் நடைபெறட்டும், அற்புதங்கள் தொடர்ந்து சபையிலே நடக்கும்படியாய் நான் ஜெபிக்கிறேன். ஒவ்வொருவரையும் ஆசீர்வதித்து பலப்படுத்தும் இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். Praise God. Hallelujah. இந்த நாளுக்குரிய வார்த்தையை கொடுக்கும்படியாய் நம் மத்தியிலே வந்திருக்கிற ஏசிஎஃப் திருச்சபையின் பாஸ்டர் அவர்கள் டேவிட் அவர்களை நான் இயேசுவின் நாமத்தில் வரவேற்கிறேன். இந்த நாளுக்குரிய வார்த்தையை நம்மளோடு கூட பகிர்ந்து கொள்வாங்க. கருத்தாய் எல்லாரும் கர்த்தருடைய வார்த்தையை கேட்டு அதன்படி செய்யக்கூடியவர்களாய் கர்த்தர் நம்மை நடத்துவார். அல்லேலூயா, அல்லேலூயா. பாஸ்டர் அவர்களை கரந்தட்டுவோமா? எல்லாரும் கரங்களை தட்டி பாஸ்டர் டேவிட் அவர்களை வரவேற்போம். Praise the Lord. Hallelujah. சந்தோஷமா இருக்கீங்களா? இல்ல ரொம்ப டயர்ட் ஆயிட்டீங்களா? நல்ல ஒரு புதிய ஆராதனை நம்ம ஆராதித்தோம்ல. இவ்வளவு பெரிய ஜபவான்கள்ங்க ஆராதித்தது பார்த்து நான் உண்மையிலே இன்னும் எவ்வளவு நேரம் ஆராதித்தாலும் நம்ம ஆராதிக்கலாங்கிற ஒரு முடிவுக்கு வந்துட்டோம். ஹல்லேலூயா, ஆமென். கர்த்தர் அப்படியாய் சபையை ஆசீர்வதித்து வைத்திருக்கிறார். நன்றி சொல்லுகிறோம். நேரத்தில் கூட 7வது ஆண்டு நிறைவு, 8வது ஆண்டு துவக்கத்திலே வந்திருக்கிற உங்களை ஏசிஎஃப் திருச்சபையின் சார்பிலே, எங்களுடைய குடும்பத்தின் சார்பிலே நாங்கள் வாழ்த்துகிறோம், ஆசீர்வதிக்கிறோம். ஹல்லேலூயா, ஆமென். ஆண்டுடைய வருகை தாமதமாகுமானால் இன்னும் அநேக 70 வருடங்களை காண கர்த்தர் கிருபை செய்வாராக. ஹல்லேலூயா, ஆமென். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. நேரத்தில் கூட வேதத்தில் உள்ள வார்த்தையை நாம் தியானிப்பதற்கு முன்பதாக ஒரு நிமிடம் தலைகளை தாழ்த்தி ஆண்டுடைய சமூகத்தை நோக்கி பார்ப்போம். நல்ல தகப்பனே, இந்த ஆசீர்வதிக்கப்பட்டதான மனமகிழ்ச்சி நாளுக்காய் நமக்கு நன்றி செலுத்துகிறோம். இந்த நேரத்திலும் கூடப்பா உம்முடைய வார்த்தையை நாங்கள் சிந்திக்க இந்த இடத்திலே தகப்பன் அடிமைக்கு பாராட்டின இந்த கிருபைக்காய் நன்றி செலுத்துகிறோம். அடிமையை நீர் மறைத்துக் கொள்ளுங்கப்பா. ஆண்டவரே, நீர் மாத்திரம் வெளிப்படும் உம்முடைய மெல்லிய சத்தத்தை கேட்க உதவி செய்யும். எங்கள் இருதயத்தையும் சிந்தைகளையும் காத்துக்கொள்ளும். கேட்கிற ஆண்டவரே ஒவ்வொருவருக்கும், அது எங்களுக்கும் கூட அது ஆசீர்வாதமாக இருக்க உதவி செய்யும். மீட்பர் பாதம் பணிந்து கெஞ்சி மன்றாடுகிறேன் நல்ல பிதாவே, ஆமென், ஆமென். அல்லேலூயா, ஆமென். ஆண்டுடைய சமூகத்திலே இந்த நாளிலே என்ன வார்த்தையை பகிர்ந்து கொடுக்க வேண்டும் என்று சொல்லி நான் காத்திருந்தேன். லாஸ்ட் வீக்ல திடீர்னு சொல்லிட்டு ஜபாவா அவங்க கூப்பிட்டாங்க, நீங்க செய்து கொடுங்க அப்படின்ன உடனே எனக்கு அவங்களுக்கு வந்து எனக்கு மறுப்பு சொல்ல முடியல. ஏன்னா ஆண்டவர் நம்ம அந்த ஊழியத்துக்கு அழைத்திருக்கிறார். நம்ம எப்போதும் என்ன செய்யணும்? இதுக்கு தயாரா இருக்கணும். ஹல்லேலூயா, ஆமென். இப்போ ஆண்டவருடைய சமூகத்தை நோக்கி பார்க்கும் பொழுது நான் இந்த இன்விடேஷனை நான் பார்த்துக்கிட்டு இருந்தேன். ஸோ அதில் எனக்கு ஒரு இந்த வசனம் எழுதி இருந்துச்சு. நம்ம எல்லோரும் கூட அந்த வசனத்தை நம்ம பைபிளை எடுக்காம கூட நம்ம வாசிக்க முடியும். வாசிங்க எல்லாரும். இந்த நாளில் என்ன தீம் வேர்ஸ் கொடுத்துருக்காங்க? ஹல்லேலூயா. பரிபூர்ணம் உள்ள 7 வருஷங்களிலும் பூமி மிகுதியான பலனை கொடுத்தது. ஹல்லேலூயா, ஆமென். இந்த சபைக்கு ஒரு நல்ல ஒரு தீமை எடுத்து கொடுத்திருக்கிறாங்க. 7 வருடங்கள்ல எப்படி பூமி நன்மையான பலனை கொடுத்ததா, மிகுதியான பலனை கொடுத்ததா.
இப்போ இந்த வார்த்தையை நம்ம சிந்திக்கிறதுக்கு முன்பதாக ஒரு காரியத்தை நம்ம தெரிந்து கொள்ள வேண்டும். நம்ம எல்லோருக்கும் தமிழ் நல்லா தெரியும்னு நினைக்கிறேன். பூரணம்னா என்ன, பரிபூரணம்னா என்ன? உங்கள்ட்ட ஒரு சின்ன ஒரு கொஸ்டின். பூரணம்னா என்ன? ஒரு நிறைவு. பரிபூரணம்னா என்ன? ஒரு அதி நிறைவு. அதான் சொல்லப்பட்டிருக்கிறது. இப்போ வேதத்துல நம்ம பார்க்கும்போது, இப்போ இந்த அதிகாரத்துல நம்ம பார்க்கும்போது பரிபூர்ணம் உள்ள 7 வருஷங்கள் சொல்லப்பட்டிருக்கிறது. அப்போ அந்த பரிபூர்ண வருஷங்கள்ல அந்த விளைஞ்ச விளைச்சல் எப்படி இருக்குன்னு சொல்லி பார்க்கும்போது 49ஆம் வசனத்துல சொல்லப்பட்டிருக்கிறது, இப்படி யோசேப்பு கடற்கரை பாசிங்க அது அளவுக்கு அடங்காததா இருந்தது. இப்ப பரிபூர்ணம்னா என்ன? அளவுக்கு அடங்காதது. தாவீது பூரண வயதுள்ளவனாய் மரித்தான் சொல்லி வேதத்துல பார்க்கிறோம். சோ அவனுடைய வயது அந்த பலத்தின் அந்த அந்த மோசையும் அதே போலதான் அந்த வயது வரைக்கும் அவங்க இருந்தாங்க. அது பூரணம். இது அந்த பூரணம். ஆனா ஆண்டவர் கொடுத்தா எப்படி கொடுக்கிறாரு? பரிபூர்ணமா கொடுக்கிறாரு. ஹல்லேலூயா, ஆமென். கர்த்தர் கடந்த 7 வருடங்கள் உங்களுக்கு என்ன பரிபூர்ணமாக கர்த்தர் என்ன செய்கிறாரு? பலனை கொடுத்திருக்கிறார். ஹல்லேலூயா, ஆமென். இன்னும் அவர் என்ன செய்ய, இன்னும் இதிலும் மேலானவைகளை செய்ய ஆண்டவர் என்ன செய்கிறார்? அவர் வல்லமை உள்ளவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா, விசுவாசிக்கிறீங்களா? ஆமென். இந்த பரிபூர்ணமான விளைச்சல் சும்மா வந்துருமா? விளைச்சல் தன்னால வராது. எரேமியாவில் நீங்க பார்க்கும் பொழுது எடுத்தவங்க வாசியுங்கள். எரேமியா புஸ்தகம் 14ஆம் அதிகாரம் அதனுடைய கடைசி வசனத்தை நீங்க ஒரு வாசியுங்கள். பிரஜாதிகளுடைய வீணான தேவர்களுக்குள் மழை வருஷிக்க பண்ணத்தக்கவர்கள் உண்டோ? அல்லது வானங்கள் தானாய் மலைகளை கொடுக்குமோ? எங்கள் தேவனாகிய கர்த்தராய் இருக்கிற நீரல்லவோ அதை செய்கிறவர். ஆகையால் உமக்கு காத்திருக்கிறோம். தேவரீர் இவைகளை எல்லாம் உண்டு பண்ணினீர். ஹல்லேலூயா. யார் உண்டு பண்ணி வச்சிருக்கிறா? எல்லாத்தையும் ஆண்டவர் உண்டு பண்ணி வைத்திருக்கிறார். ஹல்லேலூயா. பரிபூர்ணமான இந்த விளைச்சலை கட்டளையிடுகிற தேவன் யாரு? நம் ஆராதிக்கிற தேவன். பிரஜாதிகளுடைய வீணான தேவர்களுக்குள் மழையை உண்டு பண்ணி வருஷிக்க பண்ணுகிறவர் உண்டோ? அல்லது வானங்கள் தானாய் மழையை கொடுக்குமோ? கொடுப்பதில்லை. தேவனாகிய கர்த்தர் எல்லாம் காற்றையும் கடலையும் உண்டாக்கினவர். ஹல்லேலூயா. எல்லாம் அவருடைய கரத்திலிருந்து நமக்கு கிடைக்கப்படுகிறது. ஹல்லேலூயா, ஆமென். கடந்த 7 வருடங்கள் பார்க்கும் பொழுது கர்த்தர் அற்புதமாய் உங்களை நடத்தி வந்திருக்கிறார். ஹல்லேலூயா, ஆமென். நீங்க சொன்ன அந்த வசனத்தை நான் வாசித்த உடனே எனக்கு ஒரு நினைவு கிடைத்தது. பரிபூர்ணமுள்ள 7 வருஷங்களிலும் பூமி மிகுதியான பலனை கொடுத்தது. ஹல்லேலூயா, ஆமென். மிகுதியான பலன் கிடைச்சா நமக்கெல்லாம் எப்படி இருக்கும்? சந்தோஷம் இருக்கும். அப்படிதானே? ஆமென். எல்லாரும் அப்படிதான். ஆண்டவர் படைத்த ஒவ்வொருவரையும் ஆண்டவர் குறித்து ஒரு நோக்கம் வைத்திருக்கிறார். ஒரு கனி கொடுக்கிற வாழ்க்கை என்ன செய்யணும்? நம்ம ஒவ்வொருவரும் வாழ வேண்டும். ஹல்லேலூயா, ஆமென். அவர் என்ன செய்கிறாரு? பவுல் நட்டான், அப்பல்லோ நீர் பாய்ச்சினான், விளைய செய்கிற தேவன் நம்முடைய தேவன். ஹல்லேலூயா, ஆமென். அவர் என்னத்தை எதிர்பார்க்கிறாரு? கனியை எதிர்பார்க்கிறார். ஒவ்வொரு இடத்திலும் அது மிகுதியான கனியை கொடுக்கணும் சொல்லிட்டு உங்களையும் என்னையும் குறித்து அவர் என்ன செய்கிறாரு? அவர் முன் குறித்திருக்கிறார். அவர் அதை விரும்புகிறார். ஹல்லேலூயா, ஆமென். அந்த சந்தோஷம் இந்த 7 வருடத்திலே நமக்கு கிடைத்தது. இன்னும் நம்ம என்ன செய்யணும்? இன்னும் இதிலும் பெரிதான காரியங்களை நம்ம செய்ய வேண்டும். ஹல்லேலூயா, ஆமென். அதற்கு என்ன செய்யணும்? இது இந்த உலக பிரகாரமான காரியம். சங்கீதக்காரன் இதை ரொம்ப தெளிவாய் புரிந்தவனாய் அங்கே ஒரு வசனத்திலே அருமையாய் சொல்லி வைத்திருக்கிறதை நம்ம பார்க்க முடியும். எடுத்தவங்க வாசியுங்கள். 119ஆம் சங்கீதத்திலே 94ஆம் வசனம் என்று நினைக்கிறேன். எடுத்தவங்க அதை வாசியுங்கள். 119ஆம் சங்கீதம் 96ஆம் வசனம். சகல சம்பூர்ணத்திற்கும் எல்லையை கண்டேன், உம்முடைய கற்பனையோ மகா விஸ்தாரம். ஹல்லேலூயா, ஆமென். இந்த உலகத்துல நமக்கு கிடைக்கிற எல்லா சம்பூர்ணத்துக்கும் there is a limit. ஆமா, நீங்க எவ்வளவுதான் இப்போ இங்க இருந்து நம்ம நிறைய சம்பாதிச்சுட்டு அடுத்த நாள்ல டிக்கெட் எடுத்துட்டு போறதுக்கு எத்தனை பேர் ரெடியா இருப்போம்? இருக்க மாட்டோம். எல்லாம் நம்ம எவ்வளவுதான் நம்ம சம்பாதிச்சாலும் நமக்கு
இன்னும் நமக்கு தேவை இருக்கும் அப்படின்னு தான் நம்ம நினைச்சிட்டு இருக்கிறோம். உலக பிரகாரமான காரியங்கள் எல்லாம் அப்படிதான். சகல சம்பூர்ணத்திற்கும் எல்லையை கண்டேன், உம்முடைய கற்பனைகளோ மகா விஸ்தாரமா, மகா விஸ்தாரம். ஆமென். ஆம் கிறிஸ்துக்கள் பிரியமானவர்களே, ஆமென். இந்த நேரத்தில் கூட நம்ம உலக பிரகாரமான ஆசீர்வாதத்தை நம்ம அதிகமா தேடிக்கொண்டிருக்கிறோம். அதுல நம்ம மகிழ்ச்சி அடைய விரும்புகிறோம். ஆனா அது அல்ல உண்மையான மகிழ்ச்சி. சகல சம்பூர்ணத்துக்கு அதுக்கு ஒரு லிமிட் உண்டு, ஒரு எல்லை உண்டு. நம் வாழ்கிற நாட்கள் ஒரு நமக்கு வந்து ஆண்டவர் குறிக்கப்பட்டிருக்கிறார். பலத்தின் மிகுதியினால் என்னது 80 வருடம் இருந்தாலும் அதுக்கு மேலே இருக்கிறது சஞ்சலமும் வருத்தமும் என்று சொல்லி வேதத்தில் பார்க்கிறோம். நம்ம சேர்த்து வைக்கிற சொத்துக்கு ஒரு தலைமுறை 7 தலைமுறை வரைக்கும் சாப்பிடலாம்னு சொல்லுவாங்க. there is a limit. எல்லாத்துக்கும் ஒரு எல்லை உண்டு. ஆனா அவர் வைத்திருக்கிற அவர் கொடுத்த அந்த கற்பனைகளுக்கு அதுக்கு ஒரு எல்லையே இல்லை. ஹல்லேலூயா. அது மகா விஸ்தாரம் என்று சொல்லி வேதத்திலே பார்க்கிறோம். இந்த உலகத்துல எல்லாரும் மகிழ்ச்சியா இருக்கணும் தான் வேதத்திலே சொல்லியிருக்கிறது. மகிழ்ச்சியா இருப்பதும் உயிரோடு இருக்கையில் நன்மை செய்வதும் இல்லாமல் வேற ஒரு நன்மையும் இல்லை என்று சொல்லி அங்கே சாலமோன் சொல்லி வைத்திருக்கிறதை நம்ம பார்க்கிறோம். ஆம் கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இந்த மகிழ்ச்சி இந்த நாளோட கூட நின்று விடக்கூடாது. இந்த மகிழ்ச்சி நமக்கு என்ன செய்யணும்? தொடர்ந்து போய் கொண்டிருக்கணும். ஹல்லேலூயா. ஆமென். அந்த மகிழ்ச்சி நித்திய மகிழ்ச்சின்னு சொல்லி வேதத்தில் பார்க்கிறோம். ஹல்லேலூயா. ஆமென். அந்த மகிழ்ச்சி எங்கதான் கிடைக்கும் சொல்லி பார்க்குமானா இந்த உலகத்துல இந்த மகிழ்ச்சி நமக்கு கிடைக்கும். உலகத்துல இருக்கும்போது கர்த்தர் நமக்கு சம்பூர்ண பூரணத்தை கொடுப்பார். இந்த சம்பூர்ண நித்திய மகிழ்ச்சி எங்க உண்டு? பரலோகத்திலே உண்டு. ஹல்லேலூயா. ஆமென். இந்த உலகத்துல நம்ம உலகத்தின் காரியங்களை நம்ம ஒரு எல்லாத்தையும் நம்ம பண்ணிக்கிட்டு இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. வேதத்திலே பார்க்கிறோம், யோசேப்பு நிமித்தம் அங்க எகிப்தியன் ஆசீர்வதிக்கப்பட்டான். ஆம் கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, அந்த தேசத்திலே சம்பூர்ணம் இருந்தது. ஆனா திருப்பி அந்த எகிப்து தேசத்துல என்னது 7 வருஷத்துல இருக்கிறவங்க எல்லாரும் என்ன செஞ்சாங்க? எல்லாத்தையும் வித்து பார்வோன்ட்ட கொடுத்தாங்கன்னு சொல்லிட்டு வேதத்துல பார்க்கிறோம். நிறைவு இருக்கும், குறைவுகள் வரும். ஹல்லேலூயா. ஆமா. ஆனா குறைவில்லாத ராஜ்யம், ஒரு நிறைவான ராஜ்யம் நமக்கு என்ன செய்கிறார்? ஏற்படுத்தி வைத்திருக்கிறார். இந்த உலகத்திலே உள்ள எல்லா சம்பூர்ணத்திற்கும் ஒரு லிமிட் உண்டு. ஆனால் அந்த நித்திய ராஜ்யம் என்று சொல்லி நமக்கு வேதத்திலே வைத்திருக்கிறார் அல்லவா, அதற்கு ஒரு எல்லையே கிடையாது. ஆமென். நம்முடைய வாழ்வு மகிழ்ச்சியான வாழ்வு. இந்த உலகத்திலே நம்ம சில நாள் மகிழ்ச்சியா இருப்போம், சில நாள் துக்கத்தில் இருப்போம். ஆனா அந்த நமக்கு ஆண்டவர் வைத்திருக்கிற அந்த ராஜ்யத்திலே நம்ம பிரவேசிப்போமானால் அங்கே நமக்கு எப்பொழுதும் என்ன செய்யும்? நித்தியமான ஒரு மகிழ்ச்சி கிடைக்கும். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ஆமென். இந்த நேரத்தில் கூட நம்ம இந்த கருத்தை ஆழத்தை நம்ம புரிந்து கொள்ள வேண்டும். பரிபூரணமான இந்த வருஷங்களிலே கர்த்தர் பலனை கொடுத்திருக்கிறார். இந்த நேரத்தில் கூட நம்ம எதுல இந்த பரிபூரணத்தை நம்ம பெற்றுக்கொள்ளணும்? இன்னும் நமக்கு அந்த ராஜ்யத்துக்கு போகிறதுக்கு நம்மகிட்ட அந்த பரிசுத்தம் இருக்கிறதா? வேதத்துல பார்க்கிறோம், பரிசுத்தம் சுத்தம்னா நம்ம ஓரளவுக்கு சுத்தமா இருக்கிறோம். பரிசுத்தம்னா என்ன? நம்ம பரிசுத்தம் உள்ளவர் இன்னும் பரிசுத்தமாகட்டும் சொல்லி வேதத்துல பார்க்கிறோம். அப்பேற்பட்ட ராஜ்யத்துக்கு நம்ம இந்த பூமியிலே வாழ்கிற நாட்களிலே நம்ம இன்னும் அதிகமாய் நம்ம என்ன செய்யணும்? நம்மை தகுதிப்படுத்த வேண்டும். ஹல்லேலூயா. ஆம் கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, 7ஆம் ஆண்டை கடைத்து 8ஆம் ஆண்டுக்குள்ளே நம்ம அடியெடுத்து வைக்க இருக்கிறோம். இந்த நேரத்தில் கூட ஒரு காரியத்தை நம்ம தெரிந்து கொள்ள வேண்டும். எடுத்தவங்க இந்த ஒரு வசனத்தை கூட வாசியுங்கள். எபிரேயர் 12:2 ஒருவர் வாசிக்கலாம். எபிரேயர் அவர் தமக்கு முன் வைத்திருந்த சந்தோஷத்தின் பொருட்டு அவமானத்தை எண்ணாமல் சிலுவையை சகித்து தேவனுடைய சிங்காசனத்தின் வலது பார்சத்தில் வீற்றிருக்கிறார். ஹல்லேலூயா. ஆமென். நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை குறித்து சொல்லியிருக்கிறதை பார்க்கலாம். அவர் தமக்கு முன் வைத்திருக்கிற சந்தோஷத்தின் பொருட்டு அவர் என்ன செய்கிறாரா? சிலுவையை சகித்து என்ன செய்கிறாரா? அந்த சிலுவையை சகித்து அதை மேற்கொண்டார் என்று சொல்லி வேதத்திலே பார்க்கலாம். அவமானத்தை எண்ணாமல். இந்த நேரத்தில் கூட இந்த உலகத்திலே வாழ்கிற நாமும் கூட நமக்குன்னு சொல்லிட்டு ஒரு நித்திய ராஜ்யத்தை கர்த்தர் என்ன செய்யறாரு? வைத்திருக்கிறார். தமக்கு முன் வைத்திருக்கிற பிதாவாகிய தேவன் சொல்லுகிறதான வார்த்தை, தமக்கு முன் வைத்திருக்கிற சந்தோஷத்தின் பொருட்டு அவமானத்தை எண்ணாமல் என்ன செய்கிறாரு? சிலுவையை சகித்து என்று சொல்லி வேதத்திலே பார்க்கிறோம். ஆம் கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இந்த நேரத்திலே கூட நம்ம எல்லோருக்கும் இந்த மகிழ்ச்சியான நாளிலே ஆண்டவர் நமக்கு இப்பேற்பட்டதான ஒரு நாளை கட்டளையிட்டு கொடுத்திருக்கிறார். இந்த உலகத்திலே வாழ்கிற நாட்களிலே நமக்கு மகிழ்ச்சியான காலங்கள் நமக்கு கர்த்தர் கொடுத்திருக்கிறார். பெரிய பாக்கியம். ஆனா அந்த நித்திய மகிழ்ச்சியான அந்த லோகத்துக்கு நம்ம போகிறதுக்கு நம்ம என்ன செய்யணும்? ஆயத்தப்பட வேண்டும். அது மாத்திரமல்ல,
வேதத்திலே பார்க்கிறோம். ஏசாயாவிலே நம்ம சொல்லப்பட்டிருக்கிற வசனத்தை பார்க்கும் பொழுது அங்கே ஏசாயா 35ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தை எடுத்தவங்க ஒரு வாசியுங்கள். கர்த்தரால் மீட்கப்பட்டவர் திரும்பி ஆனந்த களிப்புடன் பாடி சியோனுக்கு வருவார்கள். நித்திய மகிழ்ச்சி அவர்கள் தலையின் மேல் இருக்கும். சந்தோஷமும் மகிழ்ச்சியும் அடைவார்கள். சஞ்சலமும் தவிப்பும் ஓடி போகும் என்று சொல்லி வேதத்திலே பார்க்கிறோம். ஹல்லேலூயா. ஆமென். இந்த நேரத்துல கூட உலகத்துல நம்ம ஆண்டவரை தெரிந்து வச்சிருக்கிறோம். நமக்குன்னு சொல்லிட்டு ஒரு ராஜ்யம் உண்டு பண்ணி வைத்திருக்கிறார். இந்த உலகத்துல நிறைய பேர் எப்படி வாழ்றாங்கன்னா, இன்னைக்கு நம்ம இருப்போம், நாளைக்கு சாவோம் அப்படிங்கிற நிறைய பேர் இருப்பாங்க. ஒரு பழமொழி சொல்லுவாங்க, அதாவது வெந்ததை தின்று விதி வந்தால் சாவோம் என்று சொல்லி இருக்கிறவங்க அப்படி நிறைய பேர் இருக்காங்க. அப்படி இருக்கிறவங்க இந்த உலகத்துல அவங்க மகிழ்ச்சியை அனுபவிக்க முடியாது. நேரத்துல கூட அந்த காரியங்களுக்காக நம்ம தான் இம்மைக்காக மாத்திரம் அவங்க சந்தோஷமா இருந்தாங்கனால அவங்க என்ன செய்ய முடியாது, அவங்க பரிதபிக்கப்படத்தக்கவர்கள் என்று சொல்லி வேதத்திலே பார்க்கிறோம். இந்த நேரத்துல கூட நாம் ஒவ்வொருவருக்கும் ஆண்டவர் ஒரு நித்திய மகிழ்ச்சியை அவர் கொடுக்கிற தேவனாய் இருக்கிறார். ஹல்லேலூயா. ஆமென். இந்த நேரத்துல கூட இந்த காரியம் எது எல்லாம் நம்முடைய ஆண்டவருடைய சமூகத்திலிருந்து வருகிறது. அதாவது வானங்கள் தானாய் மழையை பொழியாது, அவரிடத்துல இருந்து தான் ஆசீர்வாதம் வருகிறது. ஹல்லேலூயா. ஆமென். இந்த நம்ம நிலங்கள் கனிகளை கொடுக்கணும்னா என்ன செய்யணும், நல்ல மழை கிடைக்க வேண்டும். ஹல்லேலூயா. ஆமென். அதை கொடுக்கிறவர் யாரு, நம்முடைய கர்த்தராகிய கர்த்தர். ஹல்லேலூயா. அதான் சங்கீதக்காரன் சொல்லுவாங்கல்ல, அதாவது தேவரீர் எங்களுக்கு இரக்கம் செய்யும். இது வேலைக்காரரின் கண்கள் எஜமானின் கைகளை நோக்கி இருக்குமா போலவும், வேலைக்காரியின் கண்கள் எஜமாட்டியின் கைகளை நோக்கி இருக்குமா போலவும், எங்கள் தேவனாகிய கர்த்தர் எங்களுக்கு இரக்கம் செய்யும் வரைக்கும் எங்கள் கண்கள் என்ன செய்யுது, உண்மையே நோக்கி இருக்கிறது. ஹல்லேலூயா. ஆமென். ஆம் கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இந்த நேரத்துல கூட நம்மளும் அவரை நோக்கி பார்க்கும் பொழுது நமக்கு கர்த்தர் என்ன செய்வாரு, கட்டாயம் இரக்கம் செய்வார். அது மாத்திரமல்ல, அந்த மகிழ்ச்சியை நமக்கு கட்டாயம் என்ன செய்வார், கட்டளையிடுவார். பரிபூர்ண மகிழ்ச்சியை கட்டளையிடுவார். ஹல்லேலூயா. ஆம் கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, 1 நாளாகமத்திலே நம்ம பார்க்கும் பொழுது அங்கே ஒரு மனிதனை நம்ம காண்பித்து கொடுக்கப்படுகிறேன். 1 நாளாகமம் 4ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்திலே பார்க்கும் பொழுது எடுத்தவங்க வாசியுங்கள். யாபேஸ் இஸ்ரவேலின் தேவனை நோக்கி, தேவரீர் என்னை ஆசீர்வதித்து என் எல்லையை பெரிதாக்கி உமது கரம் என்னோடு இருந்து தீங்கு என்னை துக்கப்படுத்தாதபடிக்கு அதற்கு என்னை விலக்கி காத்தருளும் என்று வேண்டிக் கொண்டான். அவன் வேண்டிக் கொண்டதை தேவன் அருளினான். ஹல்லேலூயா. ஆமென். பழைய ஏற்பாட்டில் இந்த வசனத்தை நம்ம நிறைய பேர் இந்த ஜெபத்தை நம்ம ஏறெடுக்கிறவர்களாய் காணப்படுகிறோம். யாபேஸை குறித்து பார்க்கும் பொழுது, யாபேஸ்னா என்னது, துக்கம். அப்படிதானே? யாபேஸ்னா துக்கம். அவங்க தாய் அவங்களுக்கு சொல்லும்போது துக்கத்துடனே அவனை பெற்றேன் என்று சொல்லி அவனுக்கு யாபேஸ் என்று சொல்லி பெயரிட்டாங்க. ஆனா அவன் என்ன செய்கிறான், ஆண்டவரை நோக்கி பார்த்தான். அவன் சகோதரருக்குள்ளே அவனிடத்துல ஒரு குவாலிட்டி காணப்பட்டது. அவனிடத்துல என்ன குவாலிட்டி காணப்பட்டதுன்னு சொல்லப்பட்டிருக்கிறது. 9ஆம் வசனத்தை வாசிங்க. ஆமென். யாபேஸ் தன் சகோதரரை பார்க்கலாம் எப்படி இருந்தானா, கனம் பெற்றவனாய் இருந்தான். ஹல்லேலூயா. ஆமென். கனம் எப்படி வரும், கனம் எப்படி வரும், எப்படி வரும், எடுத்தவங்க வாசிங்க. ஏசாயா 43ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்தை ஒருவர் வாசியுங்கள். நீ என் பார்வைக்கு அருமையானபடியினால் என்ன செய்தாய், கனம் பெற்றாய். ஹல்லேலூயா. ஆமென். ஆண்டவருடைய பார்வைக்கு அவன் அருமையானபடியினால் கனம் பெற்றான். அந்த ஆண்டவர் அவனுடைய ஜெபம் கேட்கப்பட்டதற்கு முன்பதாக அந்த யாபேசை பற்றி அநேக காரியங்கள் அங்கே சொல்லப்படவில்லை. ஆனா ஒரே ஒரு காரியம் சொல்லப்பட்டிருக்கிறது, நீ என் பார்வைக்கு அருமையானபடியினால் என்ன செய்தாய், கனம் பெற்றாய். ஆம் கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இந்த நேரத்திலே கூட யோசேப்பை குறித்து நம்ம பார்க்கிறோம். அவன் பார்க்கும்போது அவன் நீதிமானாய் இருந்தான் என்று சொல்லி வேதத்திலே பார்க்கிறோம். யோசேப்பை நிமித்தம் கர்த்தர் அந்த எகிப்தியனை ஆசீர்வதித்தார். யோசேப்பை நிமித்தம் அந்த எகிப்து தேசம் அங்கே செழிப்பை கர்த்தர் கொண்டு வந்தார் என்று சொல்லி நம்மளால சொல்ல முடியும். ஹல்லேலூயா. இந்த நேரத்திலே இந்த தேசத்திலே நமக்கு கர்த்தர் இப்பேற்பட்டதான ஒரு வாய்ப்பை கொடுத்திருக்கிறார். இந்த நேரத்திலே கூட இந்த மகிழ்ச்சி நமக்கு வைத்திருக்கிறார். அதாவது வேதத்திலே பார்க்கிறோம், பரிபூர்ணமுள்ள வருஷங்களிலும் பரிபூர்ணமுள்ள 7 வருஷங்களிலும் என்னது, பூமி மிகுதியான பலனை கொடுத்தது. ஹல்லேலூயா. ஆமென். அந்த 7 வருஷத்துல பலன் அடுத்த 7 வருஷத்துக்கு போச்சுது. ஹல்லேலூயா. ஆமென். இந்த நாளிலே கூட நம்மளையும் கர்த்தர் அப்படிதான் அழைத்திருக்கிறார்.
நம்மளும் என்ன செய்யுது, நம்ம இந்த உலகத்துக்கு உரியவர்களாக நம்ம வந்து இருக்க நம்ம அழைக்கல. இந்த உலகத்துல நம்ம சேர்த்து வைக்கிறதுக்கு என்ன செய்ய அழைக்கல. ஆமென். அதான் சொல்லப்பட்டிருக்கிறது இல்ல, வேதத்துல நம்ம வாசித்தது போல சகல சம்பூரணத்திற்கும் ஒரு எல்லை உண்டு. இந்த உலகத்துல நம்ம சேர்த்து வைக்கிறதுக்கு எல்லாம் ஒரு எல்லை இருக்கிறது. ஆனா அந்த எல்லையில்லாத ஒரு சந்தோஷத்தை நமக்கு என்ன செய்கிறாரு, கர்த்தர் வைத்திருக்கிறார். அந்த ராஜ்யத்துக்கு நம்ம என்ன செய்யணும், நம்ம தகுதியுள்ளவர்களாய் காணப்படணும். அதற்கு நம்ம என்ன செய்யணும், ஆண்டவரிடத்துல தான் நம்ம இந்த காரியத்தை நம்ம எல்லாம் கேட்க முடியும். அந்த மகிழ்ச்சி அவரிடத்துல இருந்து மாத்திரம்தான் வரும். ஹல்லேலூயா. வேற எங்க இருந்தும் அது வராது. யாபேஸ் ஜெபிக்கும் பொழுது கர்த்தர் அவனுடைய என்ன செய்கிறாரு, எல்லைகளை பெரிதாக்கினார். ஆமென். அவருடைய கரம் என்ன செய்தது, அவரோடு கூட இருந்தது. இந்த நாள்ல கூட நம்முடைய எல்லைகளையும் நம்முடைய எல்லைகள், நம்ம எல்லைன்னு சொல்லும்போது ஒன்லி உலக பிரகாரமான ஆசீர்வாதத்தை மாத்திரம் நம்ம அதை மீன் பண்ணிடக்கூடாது. நம்முடைய எல்லை என்று சொல்லும்போது நமக்கு எதுல நம்ம குறைவா இருக்கிறோமோ, எந்த காரியத்துல நம்ம குறைவா இருக்கிறோமோ அந்த காரியத்துல நம்ம இன்னும் நிறைவே கர்த்தர் கட்டளையிட வல்லமை உள்ளவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. ஆமென். அவன் என்ன செய்யறானா, கனம் பெற்றவனா இருந்தான்னு சொல்லி வேதத்துல பார்க்கிறோம். ஆமென். நேரத்துல கூட கணம் யாரெல்லாம் பெற முடியும் சொல்லிட்டு இன்னும் அநேக காரியங்களை நம்ம சிந்திக்க முடியும். ஆனா எனக்கு கொடுக்கப்பட்ட டைம் ரொம்ப குறைவு. அதனால ஒரே ஒரு காரியத்தை மட்டும் நம்ம வாசிக்கலாம். வாசிங்க. இதுல பார்க்கும் பொழுது, அதாவது யார் கணம் பெறுவான்னா, ஊழியக்காரன் கணம் பெறுவான். ஹல்லேலூயா. கர்த்தருக்கு என்ன ஊழியம் செய்கிறவர்களை கர்த்தர் என்ன செய்வாரு, கணம் பண்ணுவார். ஹல்லேலூயா. ஆமென். இந்த நேரத்துல கூட அநேக ஊழியக்காரர்கள் என்ன செய்யறாங்க, குறைவா காணப்படுகிறாங்க. இந்த நேரத்துல கூட வேதத்திலே பார்க்கிறோம், இன்னும் ஆண்டவர் நடத்துகிறவங்க நிறைய பேர் என்ன செய்யறாங்க, தேவைப்படுகிறது. கடைசி நாட்களிலே இருக்கிறோம். நேரத்திலே கூட நம்ம இந்த மகிழ்ச்சியான ராஜ்யத்துக்கு போகணும்னு சொல்லிட்டு ஆசையோடு நம்ம காணப்படுகிறோம். இன்னும் அறியாதவங்க நிறைய பேர் இருக்காங்க. ஆண்டவரை அறியாதவங்க வேதத்துல பார்க்கிறோம், மனம் திரும்புகிற ஒரே பாவி நிமித்தம் என்ன செய்யுது, பரலோகத்திலே மிகுந்த சந்தோஷம் உண்டாயிருக்கும் என்று சொல்லி. ஆம் கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இந்த வனாந்திர தேசத்திலே இப்பேற்பட்ட திருச்சபைகளை கர்த்தர் ஏற்படுத்தி வைத்திருக்கிறார். அநேகர் நம்ம மாத்திரம் பெற்ற இந்த சந்தோஷம் போதாது, இன்னும் அநேகரையும் என்ன செய்கிறது, அந்த சந்தோஷத்துக்குள்ளாய் நம்ம நடத்துகிறவர்களாய் நம்ம காணப்பட வேண்டும். வேதத்திலே பார்க்கிறோம், தானியேலின் புத்தகத்திலே பார்க்கும்போது அநேகரை நீதிக்குள்ளாய் நடத்துகிறவர்கள் எப்படி காணப்படுவாங்களாம், நட்சத்திரங்களை போல அவங்க என்றென்றைக்கும் என்ன செய்வாங்களாம், ஜொலிப்பார்கள் சொல்லி வேதத்திலே பார்க்கிறோம். ஆம் கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இந்த நாளிலே நமக்கு கொடுக்கப்பட்ட இந்த தருணத்திலே ஒரு விஷயம், இந்த காரியத்தை நம்ம சிந்தித்துக் கொள்வோம், மனதிலே வைத்துக் கொள்வோம். பரிபூர்ணம் உள்ள வருஷங்களிலே 7 வருஷங்களிலே பூமி மிகுதியான பலனை தந்தது. ஹல்லேலூயா. ஆமென். நமக்கு பரிபூர்ணமான நாட்களை கர்த்தர் கொடுத்திருக்கிறார். நம்ம எப்படி காணப்படுகிறோம், நம்ம இடத்துல நம்ம எவ்வளவு சேர்த்து வைத்திருக்கிறோம், ஆண்டவரை பற்றி நம்ம எத்தனை பேரை நம்ம ஆயத்தப்படுத்தி வச்சிருக்கிறோம். நேரத்தில் கூட அதை நம்ம ஒரு விஷயம் நம்ம ஆராய்ந்து பார்ப்போம். நேரத்தில் கூட ஆண்டவருடைய ராஜ்யத்துக்கு நேராய் நம்ம அநேகரை நம்ம நடத்துவோம். அது மாத்திரமல்ல, இந்த இன்னும் நம்மளும் கூட நம்ம அந்த ஒரு நிச்சயத்தை பெற்றுக்கொள்ளணும். நம்மளுக்கும் ஒரு நிச்சயம் வேணும்ல, கர்த்தர் நம்மோடு கூட இருக்கணும், அப்படிதானே? ஹல்லேலூயா. ஆமென். நம்ம எல்லாருக்கும் ஒரு காரியம் வேணும். இந்த 8ஆம் ஆண்டிலே அடித்து வைக்கிறவங்களுக்கு ஒரே ஒரு வார்த்தையை மாத்திரம் சொல்லி நான் முடிக்கிறேன். எடுத்தவங்க வாசிங்க. ஒரு 8 காரியத்தை நம்ம வைத்துக் கொள்வோம். பிலிப்பியருக்கு எழுதின நிருபத்தை நம்ம எடுத்துக்கொள்வோம். பிலிப்பியர் 4ஆம் அதிகாரம் 9ஆம் 10ஆம் வசனத்தை வாசியுங்கள். அதுக்கு முந்தின வசனத்தை வாசிங்க. கடைசியாக சகோதரரே, உண்மையுள்ளவைகள் எவைகளோ, ஒழுக்கம் உள்ளவைகள் எவைகளோ, நீதியுள்ளவைகள் எவைகளோ, அன்புள்ளவைகள் எவைகளோ, நற்கீர்த்தி உள்ளவைகள் எவைகளோ, புண்ணியம் எதுவோ, புகழ் எதுவோ, அவைகளையே சிந்தித்துக் கொண்டிருங்கள். ஹல்லேலூயா. ஆமென். இந்த அப்படி நம்ம செய்யும் போது என்ன இருக்கும், சமாதானத்தின் கர்த்தர் உங்களோடு இருப்பார். ஹல்லேலூயா. ஆமென். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, நேரத்துல கூட அநேக நேரத்துல நமக்கு மகிழ்ச்சி இல்லாததுக்கு காரணம் என்ன தெரியுமா? சமாதானம் இல்லாம நம்ம மகிழ்ச்சியா இருக்க முடியாது. ஆம் கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இந்த நேரத்தில் கூட இந்த காரியத்தை ஆண்டவர் எனக்கு கொடுத்தது நிமித்தம் இந்த வார்த்தையை உங்கள் மத்தியில வைத்திருக்கிறேன். கடைசியாக சகோதரரே, உண்மையுள்ளவைகள் எவைகளோ, ஒழுக்கம் உள்ளவைகள் எவைகளோ, நீதி உள்ளவைகள் எவைகளோ, கற்புள்ளவைகள் எவைகளோ, அன்புள்ளவைகள் எவைகளோ, நற்கீர்த்தி உள்ளவைகள் எவைகளோ,
புண்ணியம் எதுவோ புகழ் எதுவோ இவைகளையே என்ன செய்யுங்க, சிந்தித்துக் கொண்டிருங்கள். அப்பொழுது சமாதானத்தின் தேவன் உங்களோடு இருப்பார். ஹல்லேலூயா, ஆமென். கர்த்தருக்கே மகிமை உண்டாவதாக. நேரிலே கூட கேட்ட சத்தியத்தின்படி கர்த்தர் நம் ஒவ்வொருவரையும் இந்த மகிழ்ச்சியான நாளிலே உங்கள் ஒவ்வொருவரையும் இந்த நித்திய மகிழ்ச்சிக்கு நேராய் வழி நடத்துவாராக. கர்த்தருக்கே மகிமை உண்டாவதாக. ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தருடைய வார்த்தையை கொடுத்த அருமை போதுகிறவர்களுக்கு எங்களுடைய திருச்சபையின் சார்பாக நான் வாழ்த்துக்களை சொல்லிக் கொள்கிறேன். ஹல்லேலூயா, thank you Lord Jesus. இந்த ஆராதனையில் நிறைவு பகுதிக்கு வந்திருக்கிறோம். தொடர்ந்து நிகழ்ச்சிகள் இருக்குது. அதெல்லாம் திருச்சபையின் பிள்ளைகள் செய்வதற்கு ஆயத்தமாக இருக்கிறாங்க. எல்லாவற்றிலும் கர்த்தருடைய மகிமை 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 மகிமை, அவருடைய கிருபை. கடைசியாக நாம் ஆசீர்வாதத்தின் பாத்திரமாய் கர்த்தருடைய ஆசீர்வாதத்தை பெறுவதற்கு ஆயத்தமாய் எல்லோரும் எழுந்து நிற்போமா? எல்லோரும் எழுந்து நிற்போம். எல்லோரும் கர்த்தருடைய ஆசீர்வாதத்தை பெறுவதற்கு நம்ம மத்தியில் இருக்கிற பாஸ்டர் சேகர் அவர்கள் முன்னால் வந்து கர்த்தருடைய ஆசீர்வாதத்தை கொடுப்பார்கள். ஸ்தோத்திரம். பிரைஸ் தி லார்ட். கர்த்தருடைய அதிபரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. மனமகிழ்ச்சி நாளிலே நம்ம மகிழ்ந்து கலி கூற அல்லேலூயா ஸ்தோத்திரம். ஆமென் ஆமென். இந்த அனிவர்சரியில் இது 8வது அனிவர்சரி. எத்தனாவது? ஸ்டார்டிங். ஆமாம், 8வது அல்லேலூயா. 8 ஆண்டுகளை கடக்க செய்த தேவன். ஆமாம், நினைத்து பார்த்துருப்போமா அந்த தேசத்திலே அல்லேலூயா ஸ்தோத்திரம். ஆமென். 7 ஆண்டுகள் எப்படி நடந்தது? கொரோனா ஆமென் நாட்கள். எத்தனை பேர் இந்த தேசத்தை விட்டு போனார்கள். ஆனாலும் நம்ம அல்லேலூயா ஸ்தோத்திரம் கூடுதலாய் தேவன் வழிநடத்தி வந்து கிருபைக்காய் ஸ்தோத்திராஜா நன்றியோடு துதிப்போம். இந்த நாளிலும் அடைக்கப்பட்ட தேசத்திலே ஒரு திறந்த வாசலை கொடுத்து ஆமென் குறிப்பாக அல்லேலூயா ஸ்தோத்திரம் இந்த சபைக்கு தேவன் தாமே ஆசீர்வாதமாய் இந்த 7 ஆண்டுகளை வழிநடத்த தேவனுக்கு முதலாவது நன்றி. கர்த்தருடைய பெரிதான கிருபையினாலும் அவருடைய ஆசீர்வாதத்தினாலும் அவருடைய வழி நடத்தினாலும் தேவன் ஆமென் ஆமென் இவர்களுக்கு இப்படிப்பட்ட கூடுதலாக ஆசீர்வாதத்தை கொடுத்த கிருபைக்காய் ஸ்தோத்திரம். ஆமென். இந்த நாளிலும் கடைசி பகுதியில் நான் வந்து நேரம் ஒருவேளை கிடைத்த எனக்கு ஒரு வாய்ப்பாக இருக்கலாம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். முதலாவது நன்றி அறிவிக்கிறேன். இந்த சபையை கூடுதலாய் ஹல்லேலூயா ஸ்தோத்திரம் எங்களுடைய சபையின் சார்பாக மிஸ்வா சபையின் சார்பாக உங்களையும் கூடுதலாய் ஆசீர்வதிப்பேன் என்று சொன்ன தேவன். ஆமென். நான் ஆசீர்வதிக்கிறது காட்டிலும் கர்த்தர் எப்படி ஆசீர்வதிப்பார்? ஆதியாகமம் புஸ்தகம் 49ஆம் அதிகாரம் 25ஆம் வசனத்தை ஒரு வாசித்து விட்டு ஆமென் ஆசீர்வாத கடைசியை கடந்து செல்வோம். ஆமென் 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 ஆமென். அல்லேலூயா ஸ்தோத்திரம். கற்பையினால உரிய ஆசீர்வாதங்களை உன்னை ஆசீர்வதிப்பார். ஆமென் ஆமென். யார் இந்த ஆசீர்வாதத்தை? யாக்கோப்பு தன் சேஷர புத்திரிகளை அழைத்து அல்லேலூயா ஸ்தோத்திரம் அவர்களுக்கு இப்படிப்பட்ட ஆசீர்வாதத்தை ஆமென் தேவன் அவர் அருளுகின்ற வேலையிலே அல்லேலூயா ஸ்தோத்திரம். ஆமென். உன் தகப்பனுடைய தேவனுடைய அப்படி ஆயிற்று அவர்களுக்கு துணையாய் இருப்பார். அப்ப கர்த்தர் இவர்களுக்கு துணையாய் இருந்தபடியா ஸ்தோத்திரம். 7 ஆண்டுகள் இவர்களுக்கு துணை நின்ற கிருபைக்காய் ஸ்தோத்திரம். அடுத்த அல்லேலூயா ஸ்தோத்திரம். ஆமென். சர்வ வல்லவராலே அப்படி ஆயிற்று. நம்ம நினைச்சிருக்கலாம் நம்ம எல்லாம் சேர்ந்து நம்முடைய சொந்த டேலண்ட்டினால நம்ம இந்த சபையை உருவாக்கினோம். சபை அல்லேலூயா ஸ்தோத்திரம் ஆசீர்வாதம் நடத்தப்பட்டதில்லை. அவன் சர்வ வல்லவராலே இது ஆயிற்று. அடுத்து அல்லேலூயா ஸ்தோத்திரம். ஆமென். வாசிக்க. அவர் உயரே வானத்தில் உண்டாகும் ஆசீர்வாதங்களினாலும் வாசிக்கலாம். ஆமென். கீழே ஆமென். கீழே எப்படி இருக்கலாம்? ஆழத்தில் உண்டாகும் ஆசீர்வாதங்களினாலும் உன்னை ஆசீர்வதிப்பார். நினைத்து பார்த்திருப்போமா? ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். இந்த தேசத்திலே நாம நினைத்து பார்த்துருப்பா. இந்த தேசம் நமக்கு ஆசீர்வாதம் வைத்த காரணம் ஒன்று இருக்கிற இல்லையா? இந்த பூமியின் ஆழத்தில் இருக்கின்ற அல்லேலூயா ஸ்தோத்திரம் ஆமென் எல்லா ஆசீர்வாதங்களால் தேவன் நம்மை அல்லேலூயா ஸ்தோத்திரம் இந்த தேசத்திலே நிலைநிற்க வைத்திருக்கிறார். இதை அனுபவிக்கிறோம். நினைச்சு பார்த்துருப்போமா? இந்த தேசத்தில் பெற்றுள்ள உலகத்தில் 128 கண்ட்ரிஸில் உள்ள அத்தனை ஆமென் 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 தேசத்தில் யாரும் இந்த தேசத்தின் அனுபவிக்கிறார்கள். நாமும் அனுபவிக்கத்தக்கத அல்லேலூயா ஸ்தோத்திரம். அது மட்டுமல்ல, கடைசியாக இன்னொரு ஆசீர்வாதம் கொடுக்கப்பட்டிருக்கிறது இந்த ஆண்டிலே.
ஆமென். கர்த்தருக்கு சித்தமான இந்த ஆண்டிலே அல்லேலூயா ஸ்தோத்திரம், சபைக்கு அல்லேலூயா ஸ்தோத்திரம். இப்படிப்பட்ட ஆசீர்வாதம் குறைவில்லாமல் நிறைவாய் தேவன் ஆசீர்வதித்து பயன்படுத்த கிருபைக்காக ஸ்தோத்திரம். ஆமென். நிறைவு பகுதியில் வந்திருக்கிறோம். கர்த்தர் தாமே அல்லேலூயா ஸ்தோத்திரம். அனைவரும் மீண்டுமாய் ஆசீர்வதிப்பேன் என்று சொன்ன தேவன், யாக்கோபு தன்னுடைய சேஷர் புஸ்தகங்களுக்கு ஆசீர்வதித்த தேவன், இன்று நம்மையும் அல்லேலூயா ஸ்தோத்திரம் ஆசீர்வதிக்கத்தக்கதாக ஆமென் 7 ஆண்டுகளை கடக்க செய்து 8வது ஆண்டில் அடியெடுத்து வைக்கத்தக்க அல்லேலூயா ஸ்தோத்திரம் தேவன் கிருபை பாராட்டினார். அதற்காக ஸ்தோத்திரம். முதலாவது வழிநடத்த விதத்திற்காக தேவனுக்கு ஒரு முறை ஸ்தோத்திரம் செய்வோமா? சோத்திரம் 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 சோத்திரம். நடத்தத்தக்கதாக அல்லேலூயா ஸ்தோத்திரம். ஆமென். சபைக்கு ஒரு மனிதன் ஆவி தேவன் கொடுத்தீரே, அதற்காக ஸ்தோத்திரம் சோத்திரம் சோத்திரம். தேவ தாசர்கள் எடுத்துக்கொண்ட ஒவ்வொரு முயற்சியும் ஆமென் அவர் கண்ணீர் விட்டு ஜெபத்திற்கு தேவன் பதில் கொடுத்தீரே, அதற்காக ஸ்தோத்திரம். ஆத்துமாக்கள் அல்லேலூயா ஸ்தோத்திரம் அநேகர் உபவாசத்தோடு இருந்து இந்த சபைக்காய் ஜெபித்தவர்கள் உண்டு. அவர்களுக்காய் ஸ்தோத்திரம் சோத்திரம் சோத்திரம். இன்று நாங்கள் கூடி அல்லேலூயா ஸ்தோத்திரம் இந்த மனமகிழ்ச்சி நாளிலே நாங்கள் மகிழ்ந்து களிக்கூற இப்படிப்பட்ட அல்லேலூயா ஸ்தோத்திரம் ஆமென் நல்ல நேரத்தை நீர் கூட்டி கொடுத்தீர். அதற்காக ஸ்தோத்திரம். தாட்டி ஒப்படுப்போம். அல்லேலூயா ஸ்தோத்திரம். கண்களை மூடி அல்லேலூயா ஸ்தோத்திரம். ஆசீர்வாதத்துக்காக அல்லேலூயா ஸ்தோத்திரம். ஆமென் ஆமென். கடைசி ஜெபத்தை முதலாவது ஏறெடுக்க தேவன் அல்லேலூயா ஸ்தோத்திரம் நல்ல ஒரு வாய்ப்பை அடியாண்டு கொடுத்த கிருபைக்காக நன்றி. சபைக்கு என்னுடைய ஸ்தோத்திரத்தை ஏறெடுக்கின்றேன். அல்லேலூயா ஸ்தோத்திரம். இரக்கமுள்ள பரிசுத்த பரலோக பிதாவே, மை ஸ்தோத்தரிக்கிறோம், சுதிக்கிறோம், ஆராதிக்கிறோம் நன்றியோடு இந்த மாலை வேலையிலே ஆசீர்வதிக்கப்பட்ட ஆராதனை மத்தியிலே ஆமென் அடியார்கள் ஒன்று சேர்ந்து அல்லேலூயா ஸ்தோத்திரம் நீர் நடத்திய விதத்திற்காய் ஸ்தோத்திரம், நீர் வழிநடத்திய விதத்திற்காய் ஸ்தோத்திரம், நீர் பாராட்டிய அன்பிற்காய் ஸ்தோத்திரம். ஆமென் ஆமென். தயவும் கிருபையும் அல்லேலூயா ஸ்தோத்திரம் சபையோடு கூட இருந்ததே, அதற்காய் ஸ்தோத்திரம். ஆமென். கர்த்தர் உண்டு பண்ணின நாளிலே நாங்கள் மகிழ்ந்து களி கூற இன்று 7 ஆண்டுகளை கடக்க 8வது ஆண்டிலே அடியெடுத்து வைக்கத்தக்கது அல்லேலூயா ஸ்தோத்திரம். இந்த சபைக்கு இப்படிப்பட்ட ஒரு ஆசீர்வாதத்தை நீர் கூடுதலாய் கொடுத்தமைக்காக நன்றி. ஆமென். அல்லேலூயா ஸ்தோத்திரம். ஆமென். அல்லேலூயா ஸ்தோத்திரம். சொர்க்கம் சந்தோஷப்படத்தக்கதாக இந்த நாள் அல்லேலூயா ஸ்தோத்திரம் கர்த்தரால் வழிநடத்தப்படுகிற நாளாய், கர்த்தரால் ஆசீர்வதித்து வழிநடத்திக் கொண்டிருக்கிற நாளாய் கர்த்தர் அல்லேலூயா ஸ்தோத்திரம் போஷித்து வருகிறீர். அதற்காக ஸ்தோத்திரம். பிள்ளைகள் எல்லாம் பலத்தோடும் பாரத்தோடும் கண்ணீரோடும் அல்லேலூயா ஸ்தோத்திரம் ஆமென் முயற்சி செய்து ஆமென் நேற்றும் இன்றும் அல்லேலூயா ஸ்தோத்திரம் இதற்காக எடுத்துக்கொண்ட ஒவ்வொரு முயற்சிக்காய் ஸ்தோத்திரம். அல்லேலூயா ஸ்தோத்திரம். ஆமென் ஆமென். அயராது உழைத்து ஆமென் இந்த ஆராதனை நடத்த கர்த்தருக்கு நன்றி ஏறெடுக்கத்தக்காக தேங்க்ஸ் கிவிங் பிரேயரை நடத்த அல்லேலூயா இவர்களுக்கு தேவன் கிருபை பாராட்டினீர். அதற்காக ஸ்தோத்திரம். அநேக சபைகள் வந்து இந்த நாளில் இவர்களை வாழ்த்த கர்த்தர் ஒவ்வொருவரை கொண்டு வந்தீர். அதற்காக ஸ்தோத்திரம். அவருடைய பிரயாண காலத்திலே பாதுகாப்பை கொடுத்தீர். அதற்காக ஸ்தோத்திரம். இன்று அல்லேலூயா ஸ்தோத்திரம் நாங்கள் அல்லேலூயா ஸ்தோத்திரம் எல்லாம் கண்டு மகிழ்ந்து கர்த்தருக்கு நன்றி ஏறெடுத்துக்கொண்டு மீனவாய் திரும்பி செல்கிற வேலையிலே அடியார்களுக்கு பாதுகாப்பான பிரயாணத்தை கட்டளிடும். போகையிலும் வருகையிலும் அல்லேலூயா ஸ்தோத்திரம் ஆமென் தூதர்களை கொண்டு பாதுகாத்து வழிநடத்த கிருபைக்காக ஸ்தோத்திரம். தொடர்ந்து இவருடைய எல்லா தேவைகளையும் சந்திக்கிறோம். குறிப்பாக அல்லேலூயா ஸ்தோத்திரம் சபையினுடைய பாஸ்டர்மார்களுக்காக ஸ்தோத்திரம், மூப்பர்களுக்காக ஸ்தோத்திரம், ஆமென் சகோதர சகோதரிக்காக ஸ்தோத்திரம். இவர்களுக்கு உதவி செய்கின்ற ஒவ்வொரு கரங்களுக்காக நன்றி. எல்லாவற்றுக்கும் மேலாக இவர்களுக்காக ஜெபிக்கிறார்களே அவர்களுக்காக ஸ்தோத்திரம். தாழ்த்தி ஒப்பெடுக்கிறோம். இந்த நாளிலும் அல்லேலூயா ஸ்தோத்திரம் ஆமென் ஒரு ஆசீர்வதிக்கப்பட்ட 7th anniversary கொண்டாட கர்த்தர் இவர்களுக்கு அல்லேலூயா ஸ்தோத்திரம் தயை பாராட்டினீர். பிறந்திருக்கிற ஆண்டு ஏற்றும் ஆசீர்வதிக்கப்பட்ட ஆண்டாய், கர்த்தரால் அல்லேலூயா ஸ்தோத்திரம் போஷிக்க போகிற ஆண்டாய், கர்த்தரால் வழிநடத்துகிற ஆண்டாய் அல்லேலூயா ஸ்தோத்திரம். இதை காட்டிலும் இரட்டம் தனியான ஆசீர்வாதத்தை நீர் கொடுப்பேன் என்று சொன்ன தேவன் கேட்ட ஆசீர்வாத வசனத்தின்படி கர்த்தர் இவர்களுக்கு ஆசீர்வாதத்தை கொடுத்து போஷித்து வழிநடத்த கிருபைக்காக ஸ்தோத்திரம். பிறக்க போகிற ஆண்டிலும் அல்லேலூயா ஸ்தோத்திரம் தேவ கிருபை, தேவ சமாதானம், தேவனுடைய வழிநடத்துதல் ஆமென் இவர்களுக்கு எப்பொழுது கூடுதலாக இருந்து ஆசீர்வதித்து வழிநடத்த கிருபைக்காக நன்றி. எங்களுடைய எல்லா விண்ணப்பத்திற்கும் அல்லேலூயா ஸ்தோத்திரம் நீர் ஆமென் என்றும் ஆமென் என்று பதில் கொடுத்த கிருபைக்காக ஸ்தோத்திரம். பிதாவானவர் அல்லேலூயா ஸ்தோத்திரம் அல்லேலூயா ஸ்தோத்திரம் ஆமென் அல்லேலூயா ஸ்தோத்திரம் வலது பாசத்தில் வீட்டுக்கொண்டு எங்களுக்காக பரிந்துரைத்துக் கொண்டிருக்கிறேன். நாங்கள் வைக்கப்பட்ட ஏறெடுத்த விண்ணப்பம் ஆமென் எங்களுடைய தேவைகள் யாவற்றையும் நீர் எங்களுக்கு அல்லேலூயா ஸ்தோத்திரம் சந்தித்து எங்களுக்கு ஆசீர்வாதமாய் சாதகமாய் சமாதானமாய் நீர் மாற்றி கொடுக்க கிருபைக்காக நன்றி. தாழ்த்தி ஒப்படுகிறோம். துதி கன மகிமை உமக்கே செலுத்துகிறோம். இயேசுவின் மூலம் ஜெபம் கேளுங்கள் நல்ல பிதாவே. ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுமே ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் தேவனுடைய அன்பும் பரிசுத்தவானுடைய அந்நியம் ஐக்கியமும் இப்பொழுதும் எப்பொழுதும் சதா காலையிலும் குறிப்பாக இந்த ஆசீர்வதிக்கப்பட்ட சபையிலோடு 7 ஆண்டுகளை கடத்தி அதற்காக ஸ்தோத்திரம். பிறந்திருக்கிற 8வது ஆண்டிலே அல்லேலூயா ஸ்தோத்திரம் கூடுதலாய் அனுகரித்து ஆசீர்வதித்து வழிநடத்துகிறார்கள். ஆமென். தேவ சமாதானத்தை பெற்று சொல்வோம். ஆமென். தேவன் தாமே அல்லேலூயா ஸ்தோத்திரம் சமாதானத்தினால் ஆமென் நம் அனைவரையும் ஆசீர்வதித்து வழிநடத்துவாராக. God bless you. Praise the Lord. Hallelujah. உன்னை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதிக்கவே, உன்னை பெருக பண்ணவே பெருக பண்ணிடுவே. உன்னை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதிக்கவே, உன்னை பெருக பண்ணவே பெருக பண்ணிடுவே. நிச்சயமாகவே முடிவு
ஆசீர்வதிக்கிடுவே, உன்னை பெருக பண்ணவே பெருக பண்ணிடுவே.